தெலுங்குல சொல்லு. என்ன எல்லாருமே விஜய் விஜய்ன்றாங்க. அதான். தெலுங்குல அந்த அளவுக்கு இதான் எங்களால பேர் மாஸ் சொல்லு. பண்ணியிருக்காரு அப்படின்னு வருது. ஆ? இல்லடா இப்ப மேட்டர் என்னன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ஃபேன்ஸ் இருக்கணும். இப்ப ஒருத்தனுக்கு யங்ஸ்டர் ஃபேன்ஸ் இருந்தா கிட்ஸ் பிடிக்காது, ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்காது. சில பேருக்கு அந்த கிட்ஸ் பிடிச்சா அந்த யங்ஸ்டர் ஃபேன்ஸ் சில பேருக்கு இருக்காது, ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காது. ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து யங்ஸ்டர் காலேஜ் பசங்க தான், ஸ்கூல் பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரையும் ஃபேன்ஸ் இப்ப இப்ப அதிகமா இருக்கிறது யாருக்குன்னு கேட்டா யாருக்கு சொல்லுவானுங்க? அது எல்லாருக்கும் இருக்குதான். நம்பால் தான். அதான் அது எந்த டவுட்டும் இல்ல. ரஜினிக்கு இருக்கிறது ஃப்ரேம் இது. படம் நல்லா இருந்தா பார்ப்பாங்க, நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. ரஜினிக்கு இருக்கிற ரசிகரும் அதான் எல்லாமே வயசானவங்க. அதான் பீக்ல ஒரு டைம்ல 90s இருந்தா போல அதுக்கப்புறம் முடிஞ்சது. அஜித் கிட்ட யங்ஸ்டர் ஃபேன்ஸ் ஏதாவது கொஞ்சம் பேர் இருப்பானுங்க, கோளாறுங்க. கொஞ்சம் பேர் இந்த ட்விட்டர்ல இருப்பான். ஆஃப்லைன்ல கூட நான் இப்பயே சொல்றேன். நான் வந்துட்டு அஜித்தை திட்டாததுக்கு காரணமா ஆஃப்லைன்ல உண்மையிலே நிறைய பசங்க எனக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாம் டிவி கேட்க சப்போர்ட் பண்றானுங்க. சப்போர்ட் பண்ணாகாட்டியும் விஜய் வந்துட்டு பண்றதே சில 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 வாட்டி ஓகேன்னு பரவாயில்லடா நல்லா தான் பண்றாரு, ஏன் சில வாட்டி கலாகம் செய்வான். என்னடா இது எதுவுமே பேனர்லாம் பண்ணல. வச்சிருந்தாங்களே. அதான் இல்ல பேனர் இது பழைய பேனர் பேனர் வச்சிருந்தாங்க. டிவிக்கு பேனர்லாம் காட்டிட்டு. வைப்பாங்கடா, அது எப்பவுமே இது பண்ணும். இது மேட்டர் என்ன தெரியுமா? ஆஃப்லைன் திருந்திட்டானுங்க. எவனுக்குமே வந்துட்டு இதான் விஜய் என்ன பெரிய இதுவா அஜித்ன்ற மாதிரி எவனுமே அதை கொண்டு வர்றது இல்ல. விஜயம் இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே விஜய் எங்க இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அது ஆன்லைன்ல இவனுங்களுக்கு அந்த காண்ட் இருக்கும். ஏன் தெரியுமா? இப்ப ஒரு ஒரு ஐடி இவனுங்க பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும்னா ஒரு ஒரு காலத்துல அச்சுதான் ஞாபகம் வரும் இவனுங்களுக்கு. இப்ப என்ன பார்க்கும்போதே இவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா வந்துட்டு இவன் திட்டிருக்கான் அஜித் அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வரும். சின்ன சின்ன ஐடிஸ் பார்க்கும்போது அது ஞாபகம் வரும். இவனையும் இப்ப இங்க இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் பார்த்தாலே ஆன்லைன்ல இல்ல ட்விட்டர்ல இவனுக்கு ஒரு டைம் திட்டினானுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும். ஆனா ஆஃப்லைன் அப்படி இருக்காது. இன்ஸ்டாகிராமே அப்படி இல்லை. அதான் இங்க ஒரு இது. அதான் சொல்றேன், இங்க இருக்கிற 4 இல்ல ட்விட்டர் மூதேவிங்களுக்காக. மட்டும் தான் ப்ரோ. இங்க என்ன வேணா கம்பு சுத்தலாம். இன்ஸ்டாலாம் அந்த இதுவே இல்லடா இல்ல. இங்க இருக்கிற இல்லடா ஒண்ணும் இது இல்ல இங்க இருக்கிற 4 மூதேவிக்காக நான் அதான் அஜித் திட்டல. இதுல இன்னொன்னு, நான் திட்டுறதா இருந்தா குரூப் கால்ல கூட திட்டுவேன். இன்னொன்னு உங்ககிட்ட சொல்லணும் கூட மேட்டர் இல்ல. உண்மையில அந்த ஆள் மேல எனக்கு இப்ப காண்ட் இல்ல. அஜித் மேல இதெல்லாம் முன்னாடி இருந்ததாலும் தூக்கி போட்டதான் இதெல்லாம் இது பண்ணியாச்சு. பீஸ்ஃபுல்லா தான். சிரிப்பு தான் வரும். ஏதான் இப்பெல்லாம் பீஸ்ஃபுல்லா தான் இருக்குது. ஏன் இப்ப விக்னேஷ் ப்ரோ கிட்ட கூட கேட்டு பாரு, குரூப்ல யாரும் அதான் அஜித்தை பத்தியும் சுத்தமா பேசுறதே இல்லை. ரஜினி பத்தியும் அதான் பெருசா இல்லை. ஏதோ படம் வருதுன்னு சும்மா தான் ஏதாவது கலா ஏதோ இல்லை ஏதாவது ஒரு இது போயின்னு தரும் ஃப்ரேம்ஸ் எப்படி இருக்குதுன்னு, அவ்வளவுதான். எனக்கு ஓகே. ஓ நேத்து நேத்து நீதான் வரியா? அலெக்ஸ் ப்ரோ மேல கட்டத்தோர என்ன சொல்லிருக்காரு பாருங்க. சூப்பரா சொல்லிருப்போம் நம்ம ஆள் பத்தி. தளபதி விஜய் இஸ் பிக்கெஸ்ட் என்டர்டைனர் இன் இந்தியா ஆஃப்டர் எஸ்ஆர்கே. இது எஸ்ஆர்கே கேட்டாலும் இதான் சொல்லுவோம். என்டர்டைனர்னா அதான் அது எல்லாருக்கும் தெரியும். இல்ல விஜய் என்டர்டைன் தான் ஸ்டார்னே நான் சொல்லுவேன். அதான் பாரா என்டர்டைனர்னா அதான் சொல்றேன். சின்ன பசங்களும் உன்னை ரசிக்கணும், பெரியவங்களும் ரசிக்கணும், யங்ஸ்டரும் ரசிக்கணும். அப்படி இருக்கிறது தான் ஒன்று ரேரா இது சொல்லுவேன், ரேர் பீஸ் ஆனாச்சுன்ற மாதிரி தான். எம்ஜிஆர் அப்படி பார்த்தாங்க, ரஜினி அப்படி பார்த்துன்னு இருந்தாங்க. ஏன் பார்த்துன்னு இருந்தாங்கன்னா அந்த ஆள் தள்ளிய மனோரி குட்டி விஷயம் தான். வயசானா எனக்குமே அந்த கோளாறு அது என்னமோ தெரியல, சில பேருக்கு அது கோளாறு ஆயிடுது. அது கோளாறு கொடுத்துச்சு. விஜய் தான் என்ன கேட்டா விஜய் கரெக்டா இருக்குது. என்ன கேட்டா இதுல பர்ஃபெக்டா இருக்குது. அரசியலுக்கு வந்தோம் பாத்தியா, எவனாவது இப்ப நம்ம நம்ம இது சவால் விட்டானுங்களே விஜயகாந்த் ஆக்கிடுவோன்னு. மயிரா கணக்கு வந்து சொல்லு, என்ன அவ இன்ஜினியர் அவ மயிராவன்ற மாதிரியே. அதான் ட்ரால்மேட் அதாவது அதான் ப்ரோ ஏசியாலே பொற அதாவது காசு கொடுத்து கூடாத கூட்டம் நம்ம கூட்டம். தானா சேர்ற உண்மையிலே கூட்டம். இதுல தெலுங்குல ஆக்டருக்கு ஹீரோக்கு கூட்டம் கூடுதுன்னா அதுக்கு ஜாதி கூட இருக்கும். உண்மையிலேயே விஜய்க்கு மட்டும் தான் எல்லா ஜாதிகாரம் கண்டிப்பா. மதகாரம் இருக்கிற எல்லாமே இருப்பானுங்க. சவுத் இந்தியால இது இது எவன்கிட்ட கம்பேர் பண்ண முடியாது. நார்த் இந்தியால இருந்தா கூட. இப்ப மாநாடு வந்துச்சு பாத்தீங்களா? ஆமா. போன மாநாடு போனோம் பாத்தீங்களா? தமிழ்நாடு தானே கேரளா வந்தாங்க, கர்நாடகால அதிபர் வந்தாங்க. இந்த பாரா பெங்களூர்ல இருந்து. இல்ல நான் திரும்ப ஒண்ணு சொல்றேன். இந்த மாச கடைசியில பண்ண போற சம்பவம் இது. இந்த இந்த வருஷத்தையே மறந்துடுவானுங்க என்ன கேட்டா. வந்த இப்ப ஏன் கூலி எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் மாநாடு விட அதிகமான ஏக்கர்ல இப்ப வைக்கிறது இது. ஃபர்ஸ்ட் மாநாடு இந்த கூட்டம் எல்லார் மைண்ட்லயும் இருக்குது. எல்லார் மைண்ட்லயும் இப்ப ஏன் இப்ப நான் பேசும்போது அந்த கண்ணுல ஓடும். அதை தூக்கி அடிக்கிற மாதிரி தான் இந்த வாட்டி இருக்கும் இது கண்டிப்பா. ஏன்னா லான்ஸ் இதுல ஒரு வர்ற ஒரு ஹலோ ஒரு வர்ற ஒரு ஒரு வீடியோ எனக்கு எரிச்சலா இருக்கும். சொல்லு ப்ரோ. ப்ரோ, நான் விக்னேஷ் பேசுறேன். சொல்லுங்க. இப்போ மாநாடுன்னு சொன்னீங்களா? லாஸ்ட் டைம் ஆமா அக்டோபர் ஆமா. 27 நடந்துச்சுல. நாங்க கர்நாடகால இருந்து நான் டைரக்டா அன்னைக்கு அந்த வீசாலைக்கு நான் வந்திருந்தேன். அன்னைக்கு என்னோட பர்த்டே. ஓ அதுவும் அன்னைக்கு அந்த மாநாடுக்கு நாங்க பைக்லயே போயிருந்தோம். அதுவும் எங்கன்னா மாநாடுக்கும் அதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி பைக் பார்க் பண்ணிட்டு போயிருந்தோம்.
இப்போ இல்ல உண்மையிலே ஆ பெரிய ஆமா. பெரிய பெரிய விஷயம் பெரிய விஷயம். அன்னைக்கு நானும் எங்க அண்ணனும் என்னோட பர்த்டேக்காக இது பன்னு, பனானா, வாட்டரு எல்லாமே பேக்ல எடுத்துட்டு போயிருந்தேன். அங்க யாராருக்கெல்லாம் தேவையோ குடுக்கறதுக்கு. சே இதெல்லாம் மாசு. நான் ப்ரீ பிளான். இது நான் 6 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு, அதுவும் அங்க ஒரு கொல்லியில நடந்து போகும்போதெல்லாம் ஒலைலாம் கால்ல மாட்டிக்கிட்டு பேண்ட் எல்லாம் ஃபுல்லா ஒலையாயிருச்சு. நடந்து போய் அங்க மாநாட்டுக்கு அட்டன் பண்ணோம். இப்ப அவர் சொன்னார்ல ஜாதி பார்க்காம எல்லாரும் வந்தாங்கன்ட்டு. அது எனக்கும் தெரியாது. ஜாதி யாருமே நான் பார்த்தது கிடையாது அங்க. ஆமா. இன்னொன்னு தவுக்குள்ள என் மேல ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு தவுக்குல. அது கொல்லியிலன்னு நினைக்கிறேன் அது. அது நடக்கும் அது. ஆமா. இவ்வளோ இவ்வளவு இது வந்துடுறது. நடந்துச்சு. நீங்க பாருங்க, அதுவும் யாருக்காக இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணது? தளபதிக்காக. நானும் எங்க அண்ணனும் உட்காந்து, அதுவும் நாங்க விஜய் அவரு தளபதி நாங்க நேர்ல எல்லாம் பார்க்கல. அது ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துருந்தோம். டிஸ்பிளேல தான் பார்த்தோம். அதான் இல்ல ப்ரோ, இப்போ உங்கள மாதிரியும் சரி, பக்கத்து ஸ்டேட் இதுவும் சரி, இல்ல பக்கத்து இதுவும் சரி, ஏன் இங்க இருக்கிறவங்களே கஷ்டப்பட்டு போனதும் சரி, எல்லாருமே இது முதல்ல ஒண்ணு சொல்லிட்டா, வரலாறு எடுத்து ம். பார்த்தாலே, அதாவது ம். ஜாதி மதம் பார்க்காம வந்துட்டு கூட்டின கூட்டம் ரொம்ப கம்மி. ரொம்ப ஆ. கம்மி ஒரு இதுக்கு. ஏன் எந்த ம். ஹீரோ வந்தாலும் அதுவும் எல்லா வயசு கேட்டகரியிலும் கூட்டினது ரொம்ப கம்மி. இவங்கள அந்த ம். எரிச்சல் இன்னும் இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, மத்த தலைவர்கள்லாம் வந்து ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அமைதிப்படையில வந்து இவரு சொல்லிருப்பாரு பாருங்க, மணிவண்ணன். சோ அதே மாதிரி. ஆனா விஜய்க்கு அதே மாதிரி கிடையவே கிடையாது. எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறாங்க. நான் மாநாட்டுல தான் பார்த்தேன். எல்லாருமே வந்து யாருமே எதுவுமே கேட்கல. தளபதி என்ன பேசுறாரு, தளபதி என்ன பேசுறாருன்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அந்த ஜாதியில வந்து கொண்டு வர முடியல. இப்ப நிறைய அரசியல்வாதி அதை பண்றாங்க. அவரு ரிலிஜன் அவர் என்ன இந்துவா, கிறிஸ்டினா இப்படி கொண்டு வராங்க. இதுல அப்புறம் இல்ல ப்ரோ, பிஜேபியா. இதுல 2012 சொல்லு சொல்லு. இந்த மேல இந்த என்டிஆர் மேல தூக்கு கேட்கலாம். கூலியோட ட்ரெய்லர் எப்படி இருக்கு? டேய் என்ன பண்ணுகிறோம், ஃபன் பண்ணுகிற, அதை நேத்தே முடிச்சாச்சு. இல்ல அதான் விக்னேஸ்வர சொல்லுங்க. ஆனா அதான் இதெல்லாம் உண்மைதான் பண்ணது. இதெல்லாம் சேர்றது ப்ரோ தான். இப்ப இல்ல ப்ரோ, இப்ப கூட்டம் சேர்றது இது சொல்லுவாங்களே, கூட்டம் இனிமே அரசியல்ல கூட்டம் சேர்றது வேற. ஏன்னா காலங்காலமா வந்துட்டு கூட்டம் வர்ற கூட்டம் ஓட்டு போடாது அப்படின்னு தான் இவனுங்க நினைப்பானுங்க. ஆனா இப்ப விஜய்க்கு தான், விஜய்க்கு வந்துட்டு இப்ப ஒண்ணு இல்ல, இந்த பாமக மாதிரி தான் ஜாதி வெறியில வந்துட்டு கூட்டம் வருதா இல்ல, இல்ல மத வெறியில தான் பிஜேபி மாதிரி கூட்டம் வருதா இல்ல. ஆனா இவளையும் இப்ப காசு கொடுத்து வர கூட்டம் டிஎம்கே இப்ப மாதிரி இதுல அதுவும் இல்ல. ஹைலைட் என்னன்னா, காசு கொடுத்து பிராண்டி கொடுத்து எதுவுமே இல்ல. இவரை புடிச்சு வந்துட்டு இன்னொன்னு புடிச்சதை தாண்டி அந்த வெறிக்குதுல்ல, ஊர் தாண்டி வர்றது. இவரை பார்த்தே ஆகணும். இன்னொன்னு வந்தா என்ன நடக்கணும்னு தெரியும் எல்லாருக்கும். போறதுக்கும் கஷ்டம். இது ஒண்ணுதான். அது தெரிஞ்சும் வராங்கன்னா அதுதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரான். ஒரு ஓட்டு போட மாட்டான்னு எவனா சொன்னானா இது வந்துட்டு முட்டாத்தனமா தான் இருக்கும். எனக்கு இன்னொன்னு என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் மாநாடு அது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு க்ரௌடு நான் பாக்குறேன். மூச்சே விட முடியல வரும்போதெல்லாம். அவ்வளவு க்ரௌடு அது. சோ ஃபர்ஸ்ட் டைம் அது. நான் அதுக்காக இப்போ மதுரைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க பேர்ல ஒருத்தர் போனாரு. உங்க பொருள் உங்க பேர்ல விக்னேஸ்வரன் ஒருத்தர் போனாரு. அவரும் இது வந்து படுத்துட்டாரு முதுகுவலி. ஹாஸ்பிட்டல் நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. அதான் ஆனா முன்னாடி போனதே முதுகுவலியில் தான். அதான் எல்லாருமே ஒரு பாசத்தால் தான் இது பண்றோம். இந்த டைம்ல என்னன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு போகலாம்னு நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஆனா இல்ல இந்த வாட்டி தான் ப்ரோ எனக்கு பயமாகுது. ஏன்னா இருக்கிறதுல ஏக்கர் அதிகமாகுது, கூட வர்றவங்க 500 ஏக்கர்லாம் சொல்றாங்க. மதுரையில நடக்குது எங்க ஊரு. ஒரு நிமிஷம் ப்ரோ, இப்பதான் நம்ம இந்த ஜாதிய பத்தி பேசிக்கிருந்தோம். அதனாலதான் அனுப்புற அச்சராஜ படத்துல நடிக்கிறாப்லையா பாத்தீங்களா? என்னடா இது அச்சராஜா? ஓ இததான் இல்ல இததான் புரியுது புரியுது புரியுது. எனக்கு மீச வச்சனால ஆளே தெரியலடா. அது கீழே அந்த கமெண்ட்ல வந்து போட்டாங்க, செமையா இருந்துச்சு. மாமா நீயா இது என்ன கெட்டப்புன்ற மாதிரி மீச வச்சிருக்கிறதுதான் என்ன இது. வீராசாமில டிஆர் சொல்ல படிக்கட்டுல என்ன எச்சராஜா படம் நடிக்கிறாரா போடு. அவ்வளவுதான். ரெண்டாவது போட்டா பாரு, ரெண்டாவது போட்டா. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, சேரோட இதுதான் பையில பாஸ் நிறைய பேர் தெரியும். விஜய் வாயில சிகரெட்டை வச்சோன்னே எல்லாம் கேட்டாங்களே, ஏன் இப்ப லியோ ட்ரைலர்ல முடியும் போது வாயில தம் வச்சுன்னு விஜய் சுடுவாரு. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் விஜய் வந்துட்டு சிகரெட்டை ப்ரொமோட் பண்றாருன்னு. நேத்து ஒரு ட்ரைலர் வந்துச்சு. அதே ட்ரைலர் முடியும் போதும் அதாவது லோகேஷோடைய பேட்டர்ன் மாதிரி
ட்ரைலர் முடியும் போது தம் வச்சுன்னு ட்ரைலரை முடிச்சாங்க. அந்த ஆன்டி எங்க, பிஜேபி காரன் எங்க, அதான் தெரியல. இல்ல எனக்கு பாபு சிரிப்பு தான் வருது ப்ரோ. இல்ல அலெக்ஸ், சமூக போராளி விஜய்க்குன்னா மட்டும் தான் வருவாங்க. அதான் நேத்து தெரியல. இல்ல இல்ல நேத்து இல்ல என்ன அடிச்சாங்க காலைலதான் குரூப்லயே அதான் விக்னேஸ்வர யாருன்னு தெரியல கேட்டாங்க. அதான் மாமே அந்த ஆன்டி எங்கடா நீ எதுக்குன்னு கேட்டா, தாமா இல்ல கூலி ட்ரெயிலர்ல தம் வச்சு. அதான் யாருமே கண்டுக்கல. புரியுதா? வேணாங்க பப்ளிசிட்டி வேணாங்க, விடுங்க, அது போயிடுவான் பாட்டுல. அட இல்ல அலெக்ஸ், நம்ம இப்படி கூட பாக்கலாம். அந்த ஆண்டி நினைச்சிருக்கலாம் ரஜினிக்கு இங்க ஃபேன்ஸ் இருக்கு, விஜய் அடிச்சாருன்னா ஃபேன்ஸ் முதல்ல சார் கூட இல்ல இது ஃபேன்ஸ் கலகலாம். பிளேம் பண்றது யார வேணா பிளேம் பண்ணலாம். இப்ப இது எப்படின்னா, விஜய் பிடிச்சா மட்டும் தான் சிகரெட், மத்தவங்க பிடிச்சா அது என்ன லாலிபாப்பான்ற மாதிரியே தான் இது எப்பவுமே. ஏன் இருக்கிற எல்லா ஆக்டருமே பண்றாங்க இப்போ. ஏன்னா இப்ப தம் அடியதை காட்டு கருப்பு படத்துல தம்மு, ஏன் இப்ப ரோலக்ஸ் தம்மு, மாரியும் தம்மு, ஏன் இப்ப எதுல ரெட்ரோ எல்லா ஆக்டரும் பண்ணிருக்காங்க. ஏன் எஸ்டிஆர் எல்லாருமே இப்ப பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து வெற்றிமாறன் கூட எல்லாருமே. ஆனா யாருமே பொலிட்டிக்கல் எவனுமே கேள்வி கேட்க மாட்டான், எந்த கேஸும் போட மாட்டாங்க. விஜய்க்கு தான் அதான். இப்ப வந்து அந்த லியோ அந்த பிரச்சனை எடுத்துட்டு வரலைன்னா இந்த மாதிரி ஒரு பொம்பளை இப்படி தமிழ்நாட்டுல ஒரு கட்சி இருக்குன்னு யாருக்காவது தம்பி என் வரலாறு தெரியுமா? சரி விடு சொல்றது. அது பேசினாலே சேனல மாத்தி விட்டுருவோம். இல்ல நீ கம்முனு இல்ல அது இருக்கட்டும். ஆனா எச்சராஜா படம்னா பாடு மாசதான் எனக்கு அல்டிமேட். இல்ல அதான் இல்ல இல்ல சொல்லுவேன் தெரியுமா? இல்ல 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 என்ன பெரிய ஜனநாயக சலாரு கேஜிஎஃப் இதான் இதுதான் கூலி தெரியுமா? அதான் தெரியுமா? எச்சராஜா ஓடு சொல்லு. அடுத்த பேன் இந்தியா ஸ்டார் எச்சராஜா கந்தன்மலை காம்பு. ஆனா மாமே தலைவன் ஆளு காணுமா? ஓ உனக்கு இல்ல பாஸ் எடுத்து தெரியுமா? இத வால்பேப்பர் வைக்கணுங்க. காலையில எழுந்து சொன்ன சொல்லணும்தான் அந்த மாதிரி பாக்கணும். தெய்வீக கலங்கிற மாதிரி. எச்சராஜா படமும் கருப்பும் கிளாஷ் விடுவோம். அது எச்சராஜா யாரு கூட கிளாஷ்? கருப்பு கூட. அநியாயம் பண்ணிருக்கீங்க. ஆனா இல்ல எனக்கடா இல்ல இதுல ஒரு விஷயம், ஒரே நிமிஷம். அந்த டைட்டில் பாத்தீங்கன்னா கந்தன் மலை. இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ மறுபடியும் கிளறணும்னு பாக்குறாங்க. இந்த ஆள ஒரு மண்ணை கட்டி மதிக்க மாட்டானுங்க. கேடிவில 7 மலை கூட போடுறான். அந்த பிஜிஎம்காக 40 வாட்டி பாக்குறேன். இதெல்லாம் போஸ்டர் கூட 4 வாட்டி கூட பாக்க முடியல. அலெக்ஸ் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அலெக்ஸ், அந்த கேரளா ஸ்டோரிக்கு எப்படி இப்ப நேஷனல் அவார்டு கொடுத்தாங்களோ, அடுத்த நேஷனல் அவார்டு இந்த சின்னமலைக்கு தான், கந்தன் மலைக்கு தான். எனக்கு பெரிய ஆசை இல்ல சார். அந்த எச்சராஜா படத்துக்கு அந்த சாயா பெங்கர் மியூசிக் போட்டா போதும். ஐ அம் ஃபினிஷ். ஒரே என்டர்டைன்மெண்ட் தான்ன்ற மாதிரி. போதும் பேக்ரவுண்ட். இதுல இன்னொரு ஃபன் ஃபேக்ட் இருக்குது. டைரக்டர் பேரு வீரமுருகன். இவன் ஒரு அனிருத் ரசிகன், அதனால அடிக்கிறான். நேத்து போட்டான என்னடா போட்டான ரேட்டா இல்ல இது எப்படி தெரியுமா? இல்ல சார் பக்கத்துல கறி கடைக்காரன் பக்கத்துல கறி கடைக்காரன் என்ன பண்ணிருந்தானோ அதேதான் இங்க வந்துட்டுதான் நானும் பண்றேன்ற மாதிரி. அந்த டோன் என்னது சத்தியமா மறட்டேன். ஆனா இது ஏதோ லலலலலா மாதிரிதான் இருந்தது. ஏதோ இங்க கூட ட்ரோல் கம்மி. ஃபேஸ்புக்கும் சாரு இல்ல ஒரு நிமிஷம் இல்ல வாயில மியூசிக் போடுறதே ஒரு தனியா இருக்கும். இப்ப சம்பால போல சித்தி அதான் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இருக்கும். ஏன் லலலலலலா சர்வைவ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏலா ஏலா அந்த மாதிரி புரியுதா? எல்லாமே வாயில போட்டதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா இப்பதான் ரீசெண்டா நல்லா இருக்கும் போது. ஏன்னு தெரியல. கூலியிலும் அது உண்மையிலே அது செட் ஆகல. ஆனா இதுல அது நீங்க அதுவும் செட் ஆகல தெரியல. அது இல்லடா இதுல ஓஜினா எனக்கு கேட்டா விஜய் ஆண்டனி தான். ஊசமான கீழே எப்பன எப்பன வாயில தெரியுமா? அலையிலே போலாமா அலையில போலாமா கூலிக்கு போலாமா. இதை விட இதா ப்ரோ சக்கரையா சாரு இந்த வருஷத்துல நான்தான் சொல்றேன், டிராகனும் இல்லை, கூலியும் இல்லை, எந்த படமும் இல்லை. மானதான் எச்சராஜா படம் தான். எச்சராஜா படம் தான் வாழ்க. ஹையஸ்ட் கிராஸ் ஆஃப் தி இயர் 1000 கோடி கன்ஃபார்மா ப்ரோ? கோலிவுட்ல எதுக்கு 1000? கோலிவுட்ல 400 பண்ணாலே ஹையஸ்ட் வந்து. நம்ம எச்சராஜா தருவார் ப்ரோ.
அண்ணாமலை அவரு இல்ல இல்ல ப்ரோ, அவரு விடாமுயற்சிக்கும் எச்ராஜா படத்துக்கு தான் ஃபுட்பால்ஸ் கிளாஷ். இல்ல தளபதி சொல்ற மாதிரி 2 பேருக்கு தான் இங்க போட்டியே. விடாமுயற்சி சொல்லு சொல்லு. ப்ரோ இந்த எனக்கு இது தெரிஞ்சு சூப்பர் ஒன்னா இப்போ நம்பர் 1 ஸ்டார் இப்போ எச்ராஜ் தான் நினைக்கிறேன். டேய் உண்மையிலே நம்ம ஆனா மச்சான் இல்லடா இல்ல அவர் பாஸ் ஒரு நிமிஷம் எச்ராஜா அடுத்து அடிக்க வருவாரு. என் ரசிகர்களை நான் சுயநலத்துக்காக யூஸ் பண்ணவில்லை. நீயே விடு மாமேதான், நீ எதுக்கு வச்சிருக்க, நீயே விடு. அலெக்ஸ், இந்த செல்ஃப் வரகாசம் பண்ணிட்டு இருக்க ஒரு குரூப், ஒருத்த லாரியில இருந்து விழுந்து சாவுறான் ஒரு பையன், அவன் ஃபேன் தான், அவனுக்கு ஒரு எதுவும் பேசல. இவனுக்கு எந்த தைரியத்துல இந்த மாதிரி ஒரு இது விடுறாங்கன்னு தெரியல அறிக்கை. ஒண்ணும் இல்ல பாவா, நாங்க ரேஸுக்கு போனோம், அங்கேயும் சரியில்லை, கை நம்மனமானுக்குது, ஏதாவது ஒண்ணு பண்ணும்ல, ஓடுமாமே. எனக்கு படத்தை பாரு, சப்போர்ட் பண்ணு, ரேஸுக்கு சப்போர்ட் பண்ணு, அதுக்கு சப்போர்ட் பண்ணி, இதுக்கு சப்போர்ட் பண்ணு. ரேஸுக்கு நம்ம பசங்களே சப்போர்ட் தான் பண்ணாங்க நிறைய பேர். ஓகே போட்டோம், ஏதாவது 2 பேர் 2 விதமா போயிட்டாங்க. எனக்கு கேட்டா அவனுங்க ஃபேன்ஸ் அஜித் ரேஸுக்கு அக்செப்ட் பண்ணதை விட நம்ம ஃபேன்ஸ் தான் வந்துட்டு ஓகே ஒரு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்ற மாதிரி தான். இந்த சினிமாவை தவிர இன்னொன்னு மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு இது பண்ணாங்க. ரஜினி மட்டும் தான் சினிமானுக்கு. அதாவது அவங்களோட 2 பேருமே அவங்க பேஷன் நோக்கி போயிட்டாங்க. இவர் வந்து மக்களுக்காக, அவங்கள என்னோட பேஷன் அதான் இன்ட்ரெஸ்ட் வேற போகும்போது ஃபேன்ஸுக்கே அது மைண்ட் எப்படி இருக்கும்னா, நம்ம ஆளுக்கே இன்னொன்னு பிடிக்குதுன்னு போது அதுவும் மேல இன்ட்ரெஸ்ட் வரும். புரியுது? அந்த மாதிரி ஒரு இது மாதிரி தான். அவனுங்க அறிக்கையே அவருக்காக அவங்க ஃபேன்ஸ் விட்டாலும் அவன் நாய்ங்க நம்மளதானே கடிக்கிறானுங்க. அப்ப நீங்க சார் எனக்கு ஏகே ஃபேன்ஸ் கடிச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா அவனுங்க இருக்கிறத இது விடுங்க. ஆனா இவனுங்க துரைமுருகன், இவனுங்க இந்த ஒரு சில டிஎம்கே அடிங்க, எனக்கு இதை பார்க்கும்போது தான் வந்துட்டு நீ எதுக்குடா வர, இல்ல டிஎம்கே காரணம் துரைமுருகன்ல ஒரு ஆள் அவன் இல்ல அவன் தான் வாரிசுக்கு பயிர் விட்டு தெரியாத சொல்லுவான் பேரு, வாரிசுக்கு பயிர் விட்டுட்டு வாரிசு மலையாளின்னு ஸ்டேஜ்ல கிளிக்காத கிளி அதை எடுத்து போட்டு அடிக்கிறானுங்க. பாக்கணும் பசங்க மாசா இருக்கு பாக்குறதுக்கு. இல்ல இதுல இன்னொன்னு, எந்த ஆக்டர் வந்தாலும் ஈஸியா அமைக்கலாம். திரும்பவும் சொல்றேன், விஜயாலதான் இங்க கஷ்டம். நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தேவை, நம்மளுக்கு ஒரு தப்பு தேவை. இப்ப விஜய் ஒரு தப்பு பண்ணிருக்கணும், இல்ல ஃபேன்ஸ் தப்பு பண்ணிருக்கணும். ஆனா இப்ப ஒண்ணும் இல்ல, அஜித் வந்தா தமிழ்ல போட்டு கல்தா மட்டும் வச்சிருவானுங்க. அதே நம்ம தாக்கிட்டு இருக்கோம். ரஜினி எல்லாம் சொல்ல தேவையில்ல, ரஜினி வரேன்னு சொன்னதுக்கே என்னாச்சுன்னு தெரியும். வந்திருந்தா அது வேற. அதான் விஜய் வந்துட்டு பின்னர் அறிவிக்கப்படும். இல்ல எனக்கு கேட்டா வராம போனதே நல்லது ரஜினி. ஏன்னா இருக்கிற மென்டல் ஒருத்தர் பேசினா பத்தியா, ஒருத்தர் பேசிட்டு இருந்தால தலைவர் வருவாரு 2026. எனக்கு ஐயோ தலைவலி ப்ரோ. அவனுக்கு ஃபேன்ஸ் அப்படிதான், ஏதாவது கொலைதான், மண்டை கொலை இருக்கு. இல்ல அது என்ன ஒரு ஐடியாவில அவங்க எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு அவன் சொன்னா நீலகிரி மாவட்டத்துல இருந்து 50 வண்டி நாங்க வந்தோம் அப்படின்னு. ஏன்னா நீலகிரி மாவட்டத்துல ஒரு போர்டு கூட கிடையாதுடா ரஜினிக்கு. எனக்கு தெரியாதுடா எங்க ஊருடா. இல்ல பாவா, இதுல ஒண்ணு சொல்றேன். இப்ப கூலியே வந்துட்டு தான் இந்த ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. ஒரு வாரம் ஒரு வாரம் அந்த படத்தை பத்தி பேசுவாங்க. மாநாடு செட்டு போட்டு முடிச்ச பிறகு எல்லாரும் அந்த மாநாட்டை கவர் பண்ணுவாங்க. மாநாட்டுல விஜய் என்ன பேச போது கூட இதுவும் அந்த செட்டையே வந்துட்டு 4 நாளா பேசி நிற்பாங்க. யாரு இந்த ஊப்பிங்க சரி, இவனுங்களும் சரி. ஏன்னா ஏதாவது திட்டுவானுங்க, இது பண்ணுவானுங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது மாநாடு அந்த 25ஆம் தேதி நடந்த பிறகு யாரும் படத்தை பத்தி பேச மாட்டாங்க. புரியுதா? ஆனா கோட்டை எல்லாம் ஞாபகம், கோட்டெல்லாம் 1 மாசம் மேல பேசியிருந்தானுங்க. அடுத்த படம் எத்தனையோ படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் பேசியிருந்தானுங்க. நேத்து கலாநிதி ஐயா ஒண்ணு சொன்னாரு, இந்தியால கலாநிதி மட்டும் தான் கேட்டது, கருணாநிதி அதான் அப்படியே. இப்ப எல்லா முதலமைச்சர் கையில போன் வச்சு திணிச்சிருக்கிறாங்களா எனக்கு தெரியல. முதல்ல பிஏ கிட்ட இருக்கான், அவன் பார்த்து அவன் பேசி அதுக்கப்புறம் இன்னாருன்னு எது மாதிரி கொடுத்து விருப்பம் தான் பேசுவாங்க. அது மேட்ரு இல்லைங்க. அப்படி அவ்வளவு சக்தி வாய்ந்த தலைவரா நீங்க இருந்தா தமிழ்நாட்டுல இருக்கிற எத்தனையோ பிரச்சனையை நீங்க தீர்த்து வச்சுக்கலாமே. இன்னைக்கு நிதி நிலையில தள்ளாடுதுல தமிழ்நாடு. சார் ஒரு நிமிஷம் இல்ல பாஸ், ஒரு நிமிஷம். டிஎம்கே ஐடிவிங்க இருக்குல்ல, அபிஷியல் பேஜ் கூலி ட்ரைலர்ல வர்ற டைலாக் அப்படியே கட் பண்ணி யாரு பாத்தியாங்க? இல்ல எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இல்ல பின்னாடி வர்ற டைலாக் எல்லாமே அது ரவுடி மாதிரி இருக்கும். ரவுடி சுமார் இருந்தது. ஒரு வரலாறு சொல்றேன். அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு திமுக முட்டு கொடுத்த சொல்லி முடிஞ்சிருச்சு. அதோட முட்டு கொடுக்கறதுல நிறைய படம் வரைக்கும் அதனுடைய பாதிப்பு அடினா அடி என்ன அடி. அதுக்கப்புறம் தக் லைஃப் அவனுங்களே போட்டு அடிச்சானுங்க.
முட்டு கொடுக்கலாம் முடியாது, இதுக்கு மேல முடியாது. அவனுங்களே இல்ல பூமரை, இது மிகப்பெரிய ஒரு இதா இருக்குதே, ஃபைண்டா இருக்குதே. சாரு எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையில கமலாமா? இருங்க, இது ஒரு இதுதான் வீடுன்னு சொல்லலாம். இது கண்டெஸ்ட் எங்கேயோ போகுது. இவர் போன் பண்ணி பிரச்சனை தீர்க்க முடியும்னா கேரளாவில பேசி அந்த அணை பிரச்சனை தீர்க்க சொல்லு, கர்நாடகாவில தண்ணியை ஓட சொல்லு. அதான் ஒரே போன்கள். நீங்க போன் பண்ணுவாரு, எதுக்கு தெரியுமா? ஐயா எங்க வீட்டுக்கு ரைடு வர மாதிரி தெரியுது, வேணாம் வர வேணாம் சொல்லிடுங்க. நீங்க எந்த கோயில இருக்கீங்க சொல்லுங்க. ஐயா நார்த் இந்தியால ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை போட்டிருக்கான், அவன் எடுக்க சொல்லு அப்படின்னு. அதை எடுக்க சொல்லு. ஒரு ஸ்டேட்லயும் ஒரு டைட்டில் கார்டுல ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கா, மகேஷ் பாபு. அங்க வந்துதான் அனிமல் பட ஹீரோ. நீ வேற அலெக்ஸ், நேத்து உபேந்திரா அவனே ரியல் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டமே இப்ப வேல்யூபிள் இல்லாம ஆயிடுச்சு. நான் கூட காலையில போஸ்ட் போட்டிருப்பேன், அந்த கேஜிஎஃப் சீன் ஒண்ணு, அது ஒண்ணுமே ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பட்டமே தேவையில்ல. சூப்பர் ஸ்டார்ங்கிறதே ஒரு பெரிய ஒரு அளவுக்கு ஒரு அந்தஸ்டான ஆக்டரவே நம்ம எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான் சொல்லுவாங்க. நான் அந்த ரியாக்ஷன் பண்ற சேனல்ல பாருங்க, ஃபாரினர்ஸ் சூப்பர் ஸ்டார். இது பரவாயில்ல, இன்னைக்கு வரைக்கும் விஜய் சூப்பர் ஸ்டார்னு அந்த நார்த் எல்லா மீடியாலும் போடுவானுங்க. இவனுக்கு நம்மளும் வந்து திட்டுவானுங்க, டைம்ஸ் நவ், ரிபப்ளிக் இதுல பாரு, நியூஸ் டிவிக்கு நியூஸ் போட்டாலே தமிழ் சூப்பர் ஸ்டார் டிவிக்கு விஜய் தான் சொல்லுவாங்க. ஆனா சார் ஒரு நிமிஷம், மத்தவனுக்கெல்லாம் அது வந்துட்டு ஒரு டைட்டில் விஜய் தளபதின்றத பேரு நினைச்சு வாழ்ந்துருக்கானுங்க பக்கத்து ஸ்டேட்காரனுங்க. அது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாத மாதிரி. அதுதான் இது. சரி அலெக்ஸ், ஆகஸ்ட் 9 தலைவாடே எனி செலிப்ரேஷன்? தலைவாடே பண்ணுவோம். முன்னாடி எல்லாம் காமன் டிபி வச்சு ஏதோ பண்ணிட்டு இருப்போம். இப்பெல்லாம் வீடியோ தான் இதை பண்ணலாம், வீடியோ பண்ணி ஏதாவது ஒரு ரிமெம்பர் மாதிரி தான் என்ன ஆச்சு இதுன்ற. அதான் 10 நாள் இல்ல சிம்பிள் ஒரு லைன்ல சொல்லணும்னா 10 நாள் படம் ரிலீஸ் ஆகல, ஃபேன் ஒருத்தன் வேற செத்து போயிட்டான், எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருக்கும்போது அதான் நீ சாரி கேட்கறதுல தப்பும் இல்லை என்ன கேட்டா. அதான் இது, அதாவது ஒரு மனுஷனா இருந்தா எவன் வேணா கேட்பான். கூட ரூலிங் கவர்மெண்ட் பெரிய இன்னொன்னு சொல்லிக்கிறேன், அந்த செத்து போன பையன் வந்து இங்க கோயம்புத்தூர் தான், துடியலூர் எங்க ஏரியா பையன் தான். அது விஜய் சொல்லியிருக்காரு தான், உங்க வாழ்க்கையில ஒரு கருப்பான பிளாக் டே என்னன்னா தலைவா போறப்ப ரசிகர் ஒருத்தன் செத்து போயிட்டான், அது வந்துட்டு என்னால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஜில்லா டைம்லயும் அது ஒரு எண்டு சன் டிவி இன்டர்வியூ. ஆமா, அப்ப ஜில்லா கேட்டப்பல இல்ல இப்ப மட்டும் அந்த ரசிகர் இருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு இதுல இருப்பாரு, பொறுப்புல தான் இருப்பாரு. இல்ல மேட்டர் இல்ல மாமே, சில பேர் விஜய் வந்துட்டு எதுக்கு அந்த மாதிரி வீடியோ போடணும், எதுக்கு அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும்னு. எவன் செத்தாலும் வீட்டுல இருக்கலாம் மாதிரி விஜய் இருந்திருந்தாலும் வந்துட்டு இங்க நம்மளே வந்துட்டு பெருமையா இது பண்ணிருக்க மாட்டோம், புரியுதா? நம்ம பசங்களே எந்த மாதிரி ஆளுங்கன்னா விஜய் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்னு சொல்ற மாதிரி அந்த, புரியுதா? நம்ம ஃபேன் பேஸ் அப்படிதான். பரவாயில்ல, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா படத்தை ரிலீஸ் பண்ண இருப்பாங்கன்ற மாதிரி. அவங்க விஜய் சொல்லியும் இவ்வளவு பிரச்சனை தாண்டியும் ரிலீஸ் பண்ணதுனாலதான் வந்துட்டு அந்த கவர்மெண்ட்டையும் வந்துட்டு ஃபுல்லா திட்டிருந்தோம், புரியுதா? அதுல சொன்னதுல என்ன கேட்ட தப்பே இல்லை. நம்ம என்ன அதான் மேடையில பேசிட்டு மறுநாள் போய் சாரி கேட்கிற பரம்பரை இது. இதெல்லாம் எவ்வளவு பரவாயில்ல, ஃபேன்ஸ் எதுனான்னு சொல்லிட்டு அதான் இது பண்றது. இல்ல அலெக்ஸ், அது சாரி கேட்டது கூட அந்த ப்ரொடியூசரு, அவ்வளவு வேலை செஞ்ச படத்துல வேலை செஞ்ச அந்த குரூ எல்லாத்தையும் மனசுல சாரி ஒரு எலிவேஷன் சொல்றேன், இல்ல எலிவேஷன் சொல்றேன். எல்லாரும் யூடியூப்ல ஏதாவது ஃப்ரீயா அந்த ப்ளூ சட்டை தலைவா படத்தோட ரிவ்யூன்னு போட்டு போறேன். அவன் சொல்லிருப்பான் சரியான இல்லை. ஏன்னா சொன்ன எலிவேஷன் எப்படி இருக்குன்னா, 10 நாள் கழிச்சு எல்லாம் சிடி எல்லாரும் பார்த்தாச்சு, படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. தியேட்டர் ஓனர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே திட்டுறாங்க, இல்ல இந்த படத்தை 10 நாள் கழிச்சு இது தியேட்டர்ல விட்டுறதே வந்துட்டு எப்படியும் லாஸா ஓடாது. இது வந்து படத்தை ரிலீஸ் பண்ண பிறகு அவனுக்கு வந்ததான் படம் லாஸ் இல்ல, ப்ரொடியூசர் சொல்லியிருப்பான். கூட டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாரும் என்ன சொல்லிருப்பானா, 10 நாள் படம் எல்லாம் பாத்துட்டாங்க, அதர் ஸ்டேட்ல இருந்து எல்லாம் வந்துச்சு, அப்புறம் 10 நாள் கழிச்சு தியேட்டர் போய் கூட கூட்டம் கட்டி ஏறுது. 10 நாள் கழிச்சும் படம் ஓடுது. ஹைலைட் என்னன்னா, தலைவா வந்துட்டு 70 days வரைக்கும் போஸ்டர் இருக்கும். அதாவது படம் வந்துட்டு இவ்வளவு நெகட்டிவ் வந்து கூட வந்துட்டு 2-3 தியேட்டர்ல 70 நாள் வரைக்கும் ஓடி இருக்கு. ஏன் 1 மாசம் கூட வச்சுப்போம். அதான் ஒரு 10 நாள் கழிச்சு தமிழ்நாட்டுல தான் எல்லாருமே அந்த சிடி போட்டு பார்த்த படத்தை அது ஓட்டுனதே அது விஜயால் தான். அதுவும் துப்பாக்கி அடுத்து வரும்போது என்ன கேட்டா, இப்ப யோசிச்சு போறேன், நம்மளே நிறைய பேரு பைரவாலாம் கொஞ்சம் ஓடி இருக்கும், புரியுதா? அதுவே கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஆச்சு. பைரவாவோட தலைவா நல்ல படம். தலைவால சில ஃபிளா இவனுங்க சொன்னா கூட வந்துட்டு தலைவாலாம் விட்டுருந்தா அது எப்பயோ அது ரொம்ப ஓடி இருக்கும் என்ன கேட்டா. ஏன்னா அந்த டைம்ல புரியுதா, அது எல்லாமே ஆல்பம் இதெல்லாம் சூப்பரா தான் இருக்கும்.
படத்துல ஃபிளா இருந்தாலும் இது நல்ல படம் இது இருக்கிறது இல்ல. படமாவே சூப்பரா இருக்கும் தலைவா. ஒரு நிமிஷம் இல்ல படமாவும் சூப்பர் படம் அது. அதான் சொல்றேன். அடுத்த சிவகார்த்திகேயன் எச்ராஜன் போட்டிருக்காங்க. பாசே அது சொன்னதை கேட்டியா? அடுத்த சிவகார்த்தியை எச்ராஜா வந்துட்டு எவனாவது எஸ்கேப் பண்ணி கீழே இது பரவாயில்ல. கமெண்ட் போட்டிருக்கா பாரதியா. அப்புறம் வலிய வந்து காவல்துறையில என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்துக்கு பாதுகாப்பு கேட்டாங்க, நாங்க பாதுகாப்பு தர முடியாதுன்னு தான் சொன்னோம். படத்தை நிப்பாட்ட சொல்லிலாம் நாங்க சொல்ல, இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, அவங்க எப்ப வேணா படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் விஜய் வந்து இது இந்த பிரச்சனையில முதலமைச்சர் தலையிட்டு சுமூகமா முடிச்சு வைக்கணும் பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்புறமும் நாங்க தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டோமே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு, நீங்க ரிலீஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆன உடனே விஜய் மறுபடியும் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. தலைவா பட பிரச்சனையில முதல்வர்கள் தலையிட்டு பிரச்சனையை சுமூகமா முடிச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. பிரச்சனையே இல்லைன்றாங்க. இல்லாத ஒரு கேக்குது ப்ரோ. மத்தியானத்துக்கு மேல ரிலீஸ் பண்ணிக்கலாம் துப்பாக்கி பிடிங்க எச்ராஜா அந்த மாதிரி சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. நம்ம ஏற்கனவே போன எபிசோட்ல சொன்ன மாதிரி டைம் டு லீட் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கிட்டாங்க. அப்புறம் போட்ட காம்படிஷன் எச்ராஜா சென்டர் போல ப்ரோ கொஞ்சம் ஓட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஓட்டு பண்ணோம். இந்த பிரச்சனை எப்படி தீர்க்க போறாங்க அப்படின்னு எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப சுமூகமா பேசி முடிச்சிட்டாங்க. படத்தோட விசிடி வெளியே வந்துட்டதுனால பழைய விலைக்கு படத்தை வாங்கினா அந்த ரேட் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரே முன் வந்து இந்த கண்டிஷனை வச்சாரு. இதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஒத்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா சேலம் அதுல இருந்து 40% குறைச்சி படத்தை போட்டுருக்காங்க. இதுக்கு ஒத்துக்காத சில தேட்டர் கம்மியா இருக்குது, வீக் டேஸ்ன்றதுனால கொஞ்சம் கம்மியா இருக்குன்றாங்க. ஆனா லாங் ரன்ல இந்த படம் அசல பிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் 9ஆம் தேதியே கேரளா கர்நாடகால ரிலீஸ் ஆயிடுச்சு. கேட்டீங்களா? டேய் மெயின் சாப்டரே இப்பதான்டா. இது எப்படிதான் ஆகுது? இல்ல சொல்ல வர்ற டைமை கட் பண்ணிட்டேன். முன்னாடி தான் வரலாம் பேசியிருந்தான். அந்த தேதியில ரிலீஸ் ஆயிட்டா இந்த படம் ஒரு லாபகரமான படமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த படம் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் ஆகாதனால ப்ரொடியூசருக்கு தான் ஒரு 15 கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டம் வரும்னு சொல்றாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்களை கேட்டா விளங்குதா? கேக்கல டேய் இது ஃபுல் வீடியோ இல்லடா. உனக்கு அனுப்புறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ தான் ப்ரோ அதை சொல்லியிருப்பான். ஒரு நிமிஷம் உனக்கு மேல அனுப்புறேன். என் அக்கௌண்ட்லயே இருக்கும். தலைவா எச்ராஜாக்கு டைட்டில் தான் ஒத்துக்கிறாங்க. தர்ம போராளியா அவரு. விஜய் பத்தியே பேசிட்டு இருக்காங்க சாரு. ட்ரைலர் இல்ல விடுங்க விடுங்க. அந்த நாயை பத்தி இது தனிப்பட்ட பெரிய மார்க்கெட்டை தான் புரியுது. எது எப்படியா இதான்டா பின்னாடி போ இதான். இல்ல பின்னாடி போ, நல்லா பின்னாடி போ இதான் நல்லா பின்னாடி போ. இந்த படத்தை கேட்கல இனி இந்த படம் ரிலீஸ் ஆனா இதான் தேட்டர்காரங்க கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா படம் எதிர்பார்த்ததை விட நல்ல வசூலாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது விஜய்க்குள்ள தனிப்பட்ட பெரிய மார்க்கெட்டை தான் குறிக்குது. எது எப்படியோ படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா இதுல ஒரு விஷயம் தான் விளங்கவே மாட்டேங்குது. முதல்ல படத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் படம் நிப்பாட்டப்பட்டுச்சு. அப்புறம் வலிய வந்து காவல்துறையில என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்துக்கு பாதுகாப்பு கேட்டாங்க, நாங்க பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொன்னோம். படத்தை நிப்பாட்ட சொல்லிலாம் நாங்க சொல்ல, இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, அவங்க எப்ப வேணா படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் விஜய் வந்து இதெல்லாம் இல்ல சொல்றேன். இந்த நாயம் மொத்தமா கிடையாது. ஆனா மேட்டர் என்னன்னா, அதான் அந்த இன்சிடென்ட் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அதான் அந்த போலீஸ் இதுல இருந்து பாம்பு இதெல்லாம். நானு அப்ப வந்து பார்த்தேன்னா சிடி வந்துருச்சு, தலைவா படத்தோட சிடி வந்துருச்சு. வாங்கிட்டு போயிட்டு அந்த டைட்டில் கார்டு வரும் இல்லையா, அந்த பாண்ட் அது மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்க தியேட்டருக்கு போனோம், ஃபுல் கூட்டம். சிடியா ஓடுது, எல்லா சைடையும் ஸ்ப்ரெட் பண்றானுங்க சிடிய. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தியேட்டர் க்ரௌட் அவ்வளவு ஃபுல்லா இருக்கு. நான் போன தியேட்டரு
அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன் தலைவா படத்தை வந்து. அந்த ஒவ்வொரு டைலாக், அந்த பிஜிஎம்க்கு இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒவ்வொரு சீனுக்கும் வந்து தியேட்டர்ல எப்படி ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்றது வந்து அந்த கத்தியோட நின்றுட்டு இருப்பாரு. அப்ப அந்த மக்கள் வந்து எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி அவர் பின்னாடி நிப்பா இருப்பாரு. அந்த சீனுக்கு சரியான கிளாப்ஸ். அப்புறம் அந்த வடபாவா சொல்லும் போது அந்த ஒரு டைலாக் ஒண்ணு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாருல்ல, அந்த என்னது அந்த டைலாக் எந்த டைலாக்? சூரியன் இதுவா? அச்சா கிதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவார்ல, அந்த டிரான்ஸ்பர்மேஷனா சொல்லுவாரு. ஆனா படத்துல வில்லனுக்கும் ஹீரோக்கும் ஒரு சிமிலர் டைலாக் என்னன்னா, சூரியன் நீ காலைல பார்க்க மாட்டான்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். அது சரியா இருக்கு. இல்ல ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் வந்து மிரட்டிட்டு இருப்பான். கொஞ்சம் சொல்ல விடுங்கடா. நீ பேசுறதே விட்டுட்டு அச்சா கிதர்னு ஒண்ணு அந்த ரியாக்ஷன் கண் ஐஸ் அப்படியே ஷார்ப்பா ஆயிட்டு அப்படியே ஒரு பாதி முகத்தோட நின்னு காட்டுவார். அப்போ பின்னாடி ஜிவி போடுவான், தலைவா அப்படின்னு போடுவான். அப்படியே பறக்குதுரா விசில் தியேட்டர்ல. அந்த இதுக்கு வந்து சின்ன சின்ன ரியாக்ஷனே வந்து ரசிக்க ஆரம்பிச்சது அங்கிருந்ததான் கூட சொல்லுவேன். பயங்கரமா இருக்கும் அந்த படமே. வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அரசியல் ரீதியாவே அந்த படத்துல அவர் கொஞ்சம் மூவ் பண்ண பார்த்தாரு. வந்து கருத்து மக்களுக்காக நிக்கணும், ஜாதி மத பேதம். அந்த தலைவா பாடுல அதுவே நம்மளோட ஆல்பம்லாம் வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இங்கே அதுவும் நம்ம ஆந்தமா வச்சுக்கலாம் ப்ரோ. இப்போ இந்த பிளாக் அந்தம் அப்புறம் இந்த கொள்கை அந்தம் அதோட சேர்த்து தலைவா அந்தமும் நம்ம வச்சுக்கலாம். அதெல்லாம் நிறைய இருக்கு. நம்ம பாட்டுலாம் நிறைய இருக்கு. ஆலப்புறம் தமிழ்ல நிறைய இருக்கு. அது ஒண்ணு புலி மனிதா டிஎம்கே மீட்டிங்லயே தலைவா பாட்டத்தான போட்டானுங்க, ஞாபகம் இருக்கா? வீடியோ இருக்கு. என்ன மைண்ட் செட்ல இருக்காயின்னு எனக்கே தெரியும். அதான் கொஞ்சம் கீழே போஸ்ட் பண்ணுங்க ப்ரோ கமெண்ட்ஸ்ல. அதான் கொஞ்சம் போஸ்ட் பண்ணி விடுங்க. எது எது இல்ல கே கமெண்ட் பார்த்தது எச்ராஜ் மிருகத்தை எழுப்பி கோபத்தை போஸ்டர் இன்னுமா இது இல்ல கமெண்ட் பாக்குற மேல கேப்ஷன் மிருகத்தை எழுப்பி கோபத்தை கிளப்பி அநியாயப்பா. அச்சா கீழே கமெண்ட்ல போட்டிருக்காங்க ஒருத்தர் மிருகத்தை கிளப்பி கோவத்தை கிளப்பின்னு போட்டு. எனக்கு என்ன மைண்ட் செட்ல எச்ராஜாலாம் சினிமாக்கு வந்தா அவ்வளவுதான் போலுக்குது. அவ்வளவுதான் இல்லவே முடிஞ்சு போச்சு. வர அச்சச்சோ அதான் அச்சச்சோ அவரா பயங்கரமான ஆளாச்சு. பீக் லெவல் தான். இல்ல பாரு தனுஷ் எஸ்கே அவங்க எல்லாரையும் போட்ட மாதிரி போறாரு எச்ராஜான். இல்ல டேய் கிளாஷ் விட போறதே கருப்பு கூட தான்டா. கருப்பு கூடவா? எனக்கு தெரிஞ்சு டயலாகே இருக்கும். ராஜான்னு சொன்ன உடனே ஹார்மோனிய போட்டியை வச்சு 8 கட்டையை வச்சு மியூசிக் போற அந்த ராஜா நினைச்சியா? நான் கூட அந்த கரடி கதையில ஒரு ராஜா வருமே அந்த ராஜா நினைச்சேன். நான் சாப்பிட்ட இலையை எடுக்கிற ராஜா நினைச்சேன். ஐயோ சுதாகர்லாம் அந்த பழைய மாதிரி தானே கண்டென்ட் பயங்கரமா இருக்கும். மீனாட்சியா இல்ல எல்லாத்துக்கும் ஒரு கோட் இருக்கும்ல. இப்ப ஜனநாயகன் ட்ரூ லீடர் புரியுதா? அந்த மாதிரிதான் இப்ப கேஜிஎஃப்னு ஒரு இதெல்லாம் இருக்கும்ல. இந்த படத்துக்கு தான் இது கோட் யுவர் ஆன்டி இண்டியன் இல்ல ஆன்டி இண்டியன் புரியுதா? ஒண்ணு இருக்கும் தெரியுமா? கோபி சுதாகர் இந்த பொலிட்டிக்கல் ட்ரோல் அது மொத்தமாவே நிப்பாட்டிட்டாங்களே. ஆமா, ஏன்னா உனக்கு டிஎம்கே ட்ரோல் பண்ண முடியாதுல. இப்ப வந்து ஒரு அவன் வந்து எப்பவுமே வந்து அப்படி போட்டாங்கன்னா எல்லா இனிமே இல்ல. ஆனா நீ யூடியூப்ல கூட போய் பாரு, ஏடிஎம்கே பீரியட்ல வேற மாதிரி எல்லாரும் இல்ல ராஜா ப்ரோ இல்ல எல்லாருக்கும் தெரியும் டிஎம்கே அதிகமா அடிச்சது பரிதாபங்கள் தான். கலைஞர் முதல் இப்ப எல்லாம் கலைஞருக்கு பேச இப்ப இது பண்றீங்க. கலைஞரை போட்டு கத்துவாப்ல. ஆக தலைவர் சொல்றது அதாவது நான் சொல்றது மேலதான் அமைச்சிருக்கீங்க. ஆர்ஐபி பாலன்னா இது தலைவர் டைம்ல. ஆனா ஐயா ஒண்ணு மட்டுங்க,
சாட்டை திரும்ப வீடியோ ஊப்பிங்கன்னு சுத்தி திட்டிக்கிறாங்கல்ல. சாட்டை தெரிஞ்சதுக்கே காரணம் ஸ்டாலின் மாதிரி அவன் ட்ரோல் பண்ணதான். அந்த விக் ஒன்னு வச்சுக்கின்னு போன வாயில பேசுவான். ஆக அப்படியா அப்படின்னு அவனே அவன் தெரிஞ்சது காரணமே அதுதான். டாடியை ட்ரோல் பண்ணி தான் அவன் வந்தது யூடியூப்ல. நீ இப்பெல்லாம் அந்த வீடியோ இல்லன்னு நினைக்கிறேன், டெலிட் பண்ணிட்டு பாருங்க. சார் இல்ல நீங்க பவன் கல்யாணம் மட்டும் ட்ரோல் பண்ணி போட்டாங்க, அதையும் டெலிட் பண்ணிட்டாங்க. பவன் கல்யாணம் ட்ரோல் பண்ணி அப்பாவை யாரு வேணா கலாய்க்கலாம். வந்து போய் கேக்குற உங்களோட குறை ப்ரோ. இந்த படம் ஹெச் ராஜா படம் 14ஆம் தேதி வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. ஏய் ப்ளே பண்ணிறியாடா? அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்ப டுங்கப்பாக்க மக்கள் என்கிட்ட சொல்றது என்னன்னா, எங்கள் எளிதில வந்து கீழே விழக்கூடிய மரங்களை மாநகராட்சி மேல குற்றத்தை என்கிட்ட சொல்றாங்க. அப்பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தலைவர் வந்து அன்றைக்கு அவ்வளவு அழகா நடத்துறாரு, ரத்த சிந்தி போராட்டம் நடத்துறாரு. அதை யாரும் பறந்து விட முடியுமா? அப்பொழுது மக்களிடையே பராசக்தி கதை இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்ப தண்டவாளத்தை பராசக்தி கதை சொல்லுங்க, அப்பயே சொல்றான் பாரு. எது ப்ளே பண்றீங்க எனக்கு கேட்கல ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு இதே ஸ்லாங் இல்ல ஒரு நிமிஷம் பாச, இதுல கொடூரமான ஒரு வேலை இருக்கும். ஆனா அது அவன் தான் பண்ண, நான் சொல்ல. என்னன்னா கலைஞர் வந்துட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு இருப்பாரு. ஆக அடுத்த தலைவர் நான் தான். அப்பவே புரியுது ஒரு 7 வருஷம் இருக்கும். அதுல என்ன விஷயம், இவன் என்ன பண்ணுவான், போய் பேசி கூட்டத்துல போய் பேசுவார்ல கிராமத்துல. அப்படின்னும் போது தலைவர் ரைட் சைட்ல இருக்கிற பொம்பளைகிட்ட கேள்வி கேளுங்க, நான் பின்னாடி வந்தேன். இவன் என்ன பண்ணுவான், லெப்ட் சைட்ல இருக்கிற பொம்பளை சுதாகர் ரோடு போலும் தலைவர் மெட்ரோ சென்டர்ல உள்ள இதுல சுதாகர் இருக்கால, என்னை கடலில தூக்கி போட்டாலும் கட்டமரம் நீ மறந்துட்டுதான் அப்பா, நீ மறந்துட்டு யாரு இதுல இவங்க குபீர்னு இருக்கும் அந்த வீடியோ. 20 வரையும் ட்ரோல் போட்டுட்டு தான் இருந்தாங்க. இதுல ஒரு நிமிஷம் இல்ல யாரோ குபீர்னு சிரிக்க கூடாது. எல்லாரும் சீமாந்த பாத்திரியா, கொத்தரி கொத்தரி சேலைக்கா குடிச்சு கொத்தரி சேலைக்கா எனக்கெல்லாம் நியூஸ்ல கூட பார்க்க மாட்டேன். இல்ல பக்கத்துல ஸ்டேஜ்ல பண்ணிருக்கேன் ப்ரோ. ஹெல்மெட் போட்டு நிப்பானே. ஆனா இல்ல பாச ஒரு நிமிஷம் இல்ல இப்ப அவன் ட்ரால் வீடியோ போடாதது நல்ல விஷயம் தான். ஏன் தெரியுமா, இப்ப அவனுக்கு விஜய் பிடிக்கும், அது ஒரு நேரம் தள்ள கட்டிருப்பானுங்க டிவிக்கே தான் அப்படின்னு. ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப ஏன் அவன் ட்ரோல் பண்றதுன்னா இவனுங்களே டைரக்டா அன்னைக்கு நீ வந்து பண்ணி போடணும். இப்ப இவனுங்களே உண்மையில ட்ரோல் கண்டென்ட்டா தான்டா இருக்கிறாங்க. சரி கேக்குது. இபிஎஸ் கடந்து வந்த பாதைன்னு ஒண்ணு போட்டாங்க பாருங்க. அது இன்னும் தெரியுமா, இந்த தமிழிசை வச்சு பண்ணாங்க. குனிய வேண்டிய இடத்துல குனிந்து நிமிர எனக்கு பிடிச்சது என்ன சொல்லுது. ஃபேமஸ் இன்னொன்னு இருக்குமே, இல்ல சாரிங்க அப்படியா, அப்படிதானா பேசுவேன் நீ பொத்தின உட்கார்ற. அதுவும் ப்ரோ இன்னொன்னு அந்த வைகோ ஒண்ணு பேசிருப்பாரு, அது இன்னும் அல்டிமேட். ஆனா வைகோ தெரியல, பாத்துல. ஆனா இது செம்மையா இருக்கும். அதான் பாத்துருக்கேன். அந்த வைகோ வந்து அண்டர்டேக்கர் வச்சு பேசுறாரு ஒரு காலத்தில். அண்டர்டேக்கர் வந்து ஆந்திராவோட முதலமைச்சர், பட்டிஸ்டா கர்நாடகா முதலமைச்சர்னு. அவன் தூக்கி சாப்பிட்டு யாருன்னா கமலஹாசன் தான். நான் இப்படி பிக் பாஸ் மேல அந்த போஸ்டர் ஓட்டுருக்கால, நான் அப்பவே போட்டேன். ஏன்டா போஸ்டர் இல்ல அது போஸ்டர் ஓட்டுறவனுக்கு இல்ல ஒண்ணு இல்ல, போஸ்டர் ஓட்டுறவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய். இல்ல ப்ரோ, அது இல்ல மேல போஸ்டர் பாத்தீங்களா, ஸ்டாலின் போஸ்டர். போஸ்டர் ஓட்டுறவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் கொடுத்திருந்தா கூட டெடிகேஷனோட ஓட்டுறப்பான்டா. காசு அலெக்ஸ் அது போஸ்டர் அலெக்ஸ். அதுவே தெரியாதா? இல்லப்பா இப்ப பெரிய இல்ல ஒண்ணு சொல்லிட்டா, இதனாலதான் அரசியல் போஸ்டர் அடிக்கும்போது கொஞ்சம் பாத்து அடிக்கணும். இந்த சினிமால அப்படி இருக்கும்ல, சினிமா போஸ்டர் கூட அது இது இருந்தா கூட கண்டுக்க மாட்டாங்க. மூஞ்சி அரசியல் போஸ்டர்ல முகம் பெருசா இருக்கும். முகம் தானே பெருசா இல்ல அலெக்ஸ், அது அவங்க கீழே எழுதி போட்டுக்கலாம், மேக் த பசில் கரெக்ட் அப்படின்னு.
இதுல எங்க கீச்சு ஓட்டுறது, கீச்சா கையோட வந்துடும். இல்ல ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ எப்பயும் பொலிட்டிகல் கொஞ்சம் கண்டென்ட் இந்த லெவலுக்கு கொஞ்சம் இதுவா போவோம். ஆனா இன்னைக்கு கலகலன்னு இல்ல இருக்கு பொலிட்டிகல். எனக்கு இந்த சத்தியமா இல்ல, எனக்கு அதை பார்த்த உடனே சத்தியமா போஸ்டர் ஓட்டுறோன்னு காசு கொடுத்துருக்க மாட்டான், நான் எழுதி தரேன். தொட்டு குத்துந்தா இவ்வளவு ஒட்டும் போது இது எப்படி ஒட்டும் போதே தெரியலையாடா, கண்ணும் தெரியல மூக்கும் தெரியல. நம்மளால இருப்பான் போலயா? இல்ல 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 யோசிச்சு பாரு, அவன் ஒட்டிட்டு போகும்போது ஒரு லுக் விட்டுருப்பான், வாதுண்டா எவ்வளவு இவன் கொடுத்த தொட்டுக்கு இது போதுன்ற மாதிரி அவன் யோசிச்சிருப்பானா. ஏன்னா அட்லீஸ்ட் விடு பாமாதான். இல்ல அலெக்ஸ் இந்த டைலாக் கேளு, அப்பதான் உனக்கு புரியும். முடியல ப்ரோ. இல்லடா யோசிச்சு பாரு, இல்ல வழக்கமா இல்ல பிரிண்டிங் மிஸ்டேக் தான் வழக்கமா நடக்கும், இங்க ஒட்டுறது மிஸ்டேக். சொல்லு. ஹலோ, யார் பேசுறா? இல்ல ப்ரோ இப்ப அரசியல் கொஞ்சம் சீக்கிரம் போய் சரியா பார்க்காம. ஆமா ஆமா போகல ப்ரோ எனக்கு கேக்கல ப்ரோ. அப்படியே அந்த ஒரு நிமிஷம் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிறோம். பெரியவரு யார் பேசுறா? எனக்கு கேக்கல. உனக்கு மட்டும் தான் கேக்கலையா? யார் யார் கேக்கல? இல்ல விட்டு இது ஒழுங்கா போய் யாரா கை தூக்குறாங்கயா? ஏடிஎம்கே வாங்க வாங்க. இல்ல அவன் அவன் தெரிஞ்ச பையன் எங்க வந்துருங்க சொல்லு. இவன் அன்னைக்கே பேசிட்டான். ஒரு நிமிஷம் ஏடிஎம்கே வாங்க போடவா அப்ப? இருநாடு பொட்டியை மாத்தி போட்டு எல்லாரும் வச்சு சொல்லுவான் பாரு, இவனுக்கு அரசியல் வந்துட்டு எல்லாரும் மென்டல் டார்ச்சர் பண்ணுறானுன்ற மாதிரி. பெரியவரு அரசியல் வரும்போது கூட கோபி அடிச்சிருவான் பயங்கரமா அந்த இது போட்டு. ஆமா ஸ்டாலின் வரும்போது செம்ம கலாச்சாங்க தெரியுமா அரசியல் இந்த ஹெட் வரும்போது. அவன் சுதாகர் நின்று பாக்குற தலைவரை அப்படியே சுத்திக்கிட்டே சொல்லுங்க, ஒரு டர்ன் பண்ணி சொல்லுன்னு சொல்லு. அரசியல் வருவது சரியா இல்ல இப்போ அவனுங்க இல்ல இப்ப அவனுக்கு பண்றது இல்ல. ஆனா இவனுக்கு இப்ப அவனுக்கு பண்றதா இருந்ததுன்னு உதயநிதி எல்லாம் விட்டு வச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். கலைஞரே விட்டு வைக்கல உதயநிதி வேற. இல்ல அது மெட்ரா சென்ட்ரல்னு ஒரு சேனலா இருந்துச்சு அலெக்ஸ். அதனால அது வந்து ராஜ்பவன் தான். இல்ல தமிழ்நாட்டுல பெருசா வளரும் போது அவங்களை பொறுத்தவரை நல்ல விஷயம் என்னன்னா டிஎம்கே சப்போர்ட் பண்ண மாட்டான், புரியுதா? அட்லீஸ்ட் கொஞ்சம் தள்ளி நின்றுவான். இந்த இர்ஃபான் எல்லாம் இருக்கானுங்க பேரு, இதெல்லாம் ஒரு சில சேனல்ஸ் வந்துட்டு அது கொஞ்சம் எச்சக்கிழமை இரிட்டேட்டா இருக்கும் டிஎம்கே போட்டு. எதிர்த்து போட்டாலும் ஜெயில புடிச்சு போட்டுருவாங்க ப்ரோ. இதுல இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு இந்த கோபி பிடிச்சது என்னன்னா இப்ப கூட விஜய் தான் பிடிக்கும், புரியுதா? அரசியல் வந்தானால இது மாத்தி சொல்ல மாட்டான், அதுவும் ஒரு மேட்ரு. சுதாகர் விக்ரம் ஃபேன் ரெண்டு பேரும் மியூச்சுவல் தானே. அவங்க பிளாட்ஸ்ல தான் ப்ரோ ஜீரோ ஃப்ரெண்ட்ஸா வைப்பாங்க. இத மட்டும் விடு ஃபைனல் குத்தடி சைலக்கா. அதான் ப்ரோ தண்ணி அடிக்கின்ற வாழையடி வாழையாக வாழ்ந்து வரும் என அன்பார்ந்த தமிழ் மக்கள். சைடுல அடிப்பான் சுதாகர். இல்ல பக்கத்துல மூக்க தேய்ப்பான். உங்குழாய் தானே தமிழ். எல்லாத்துக்கும் மேலாக இதை கண்டு கொண்டிருக்கும் சென்னை மையத்தின் நேயர்களே, சென்னை மையம்னா மெட்ராஸ் மேல வங்கிக்கு போனா பணம் கிடைக்க மாட்டேங்குது. வங்கின்னு வைக்கிறீங்களா வாங்கின்னு வச்சிருக்கலாம், கொடுக்க மாட்டேங்கிறான். அன்பார்ந்த மக்களே, இல்ல இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா அந்த காலத்துல அப்பயே கமெண்ட் பண்ணிருப்பானே, டேய் இந்த மூக்குருட்டி ஏன்டா கலாய்க்கிறேன். வங்கிக்குள்ள போனோம்னா ஒரு ஒரு சிட்டு ஒண்ணு கொடுக்குறான் ப்ரோ. ஆனா அதுல அந்த யூடியூப் உன்குழாய் மானுங்க, உன்குழாய் அப்படின்னு ப்ரோ ஸ்டாலின் அந்த சமயத்துல சிம்புவை புடிச்சுப்பான் வந்து சீமா, ஏய் அண்ணாவுக்கு நீடா, அண்ணாவுக்கு எம்ஜிஆர்டா, அண்ணனுக்கு நீடான்னுவான்.
ஒரு காலத்துக்கு ஒரு ஹீரோ பிடிச்சோம். சிவகார்த்திகேயன் கூட கொஞ்ச நாள் பிடிச்சி சுத்தின்னு இருப்பான். அடுத்து அமரன் சூப்பர் படத்துல ஸ்டார் தம்பி சிம்புலாம். இதுல ஹைலைட் என்னன்னா, அவன் யார தம்பின்றான், அடுத்து ஆப்பா அவனுக்கு தான். விஜய் தம்பின்னா, எஸ்டர் தம்பின்னா, சிவகார்த்திகேயன் எஸ்கேப். எனக்கு மீதி யாரும் மாட்ட போறான்னு தெரியல. அலெக்ஸ் இவன் பேசினதெல்லாம் மன்னிச்சிரு அலெக்ஸ். இந்த தமிழ்நாடுக்கும் இந்தியாவுக்கும் மோத விடுவேன் நான்ல, அதுதான் அலெக்ஸ் என்னால அதாங்க இது இல்ல, இது எப்படின்னா அதாங்க தமிழ்நாடு வேற, இது அப்பா வேற நான் வேற மாதிரி பண்ணி விட்டான். அப்பா வேற நான் வேற, அதான் பேரை பாத்தீங்களான்ற மாதிரி. சீமான் இருக்குல்ல ப்ரோ, ஏன் ப்ரோ சீமான குத்துரை சில அந்த காலேஜ்ல ஒரு தடவை பண்ண ப்ரோ, 2 பேரும் கூப்பிட்டு வச்சே பண்ண. உனக்கு என்னப்பா அதே மாதிரி நீ எல்லாத்தையும் பண்ணுவ. ஆனா இது உண்மையிலே இது பொலிட்டிக்கல் அந்த டைம்ல நிறைய ட்ரால், இது அதாவது ஆன்லைன் ட்ரால்ல அதிகமா அல்டிமேட் ஒண்ணு அடுத்து வருது. அல்டிமேட் சரியான அல்டிமேட். மோடி மோடியா மோடி என்ன மனமா இருந்தாலும் சரி வந்து நாங்க நிப்போம். அப்புறம் எல்லாம் அங்க போய் யோகா டான்ஸ் ஆடுவோம். யோகா டான்ஸ் யோகா டான்ஸ். மோடி எச்சராஜா தானே இது. ஆமா ஆமா நைட் ஆடுவாங்க டான்ஸ் கார போட்டு டான்ஸ். தேசபடி ஹே மஸ்த் மஸ்த் ஹே தேசபடி ஹே பாருடே, ஒரு டைம் சிஎம் வரைக்கும் விட்டுகளடா இவனுங்க. அதான் சுதந்திரம் சூப்பரா இருந்துச்சு. இல்ல அவங்க அந்த பாமக கூட விட்டு வைக்கல அவனுங்க. அது வைங்க அன்புமணி. இது எங்க அலெக்ஸ் நீ இது பார்த்து இது கேட்டிருக்கியா? ஒரு காங்கிரஸ் மேடையில ராகுல் காந்தி பேசுவான், ஐ லைக் தமிழ் சாங். மோடி நம்மளுக்கு எதிரி, தமிழிசையை இல்ல நான் தமிழிசையை காதலிக்கிறேன். அத வச்சுதான் பாமக மாம்பழம் பாத்தீங்களா, மாங்காமணி அது கூட வெயிட்டா இருக்கும். இல்லடா இல்ல பாமக எப்படி தெரியுமா, சொந்த வீட்டுல வச்சு போம்பாரு கண்ணல்ல காசையால, அந்த கதை தாங்க மிட்டாய் தாங்க, அது இன்னும் வெயிட்டா இருக்கும். ஆனா பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா இது இருக்கு. இதுல ஒரு இல்ல இந்த மாதிரி கெட்டப் இல்லாம ஒரு வீடியோ இருக்குண்டா, தெருவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், இந்த டிரைனேஜ் ஏதோ ஒரு பிரச்சனை. இது அப்பதான் இந்த சுதாகர் வந்துட்டு டிஎம்கே கார மாதிரி ஏதோ முட்டு கொடுக்குற மாதிரி பண்ணிருப்பான், ஐடி எம்ப்ளாயின்னு. அதுக்கு இவன் சொல்லுவான், ஏங்க இதெல்லாம் எதுக்கு எங்க பிரச்சனை ஆகணும், இதான் பிரச்சனை ஆகாம இருப்பேன், ஆனா என்ன 200 ஊப்பின்றான். அந்த ஊப்பின்ற வார்த்தையை அவன் அதிகமா வீடியோல யூஸ் பண்ணிருப்பான், 200 ஊப்பின். அப்ப தெரியாது சத்தியமா புரியுதா 200 ஊப்பின். அஜித்துக்கு ஒரு வீடியோ, படத்தை கலாச்சிருக்கானு, விவேகம் அதெல்லாம் கலாச்சிருக்கானு. சொல்லு கேக்குதா ப்ரோ? ஆனா இவனுங்களை போய் ஸ்கேம் பண்ண சொன்னான்னு பாத்தியா, அவனை பார்த்தா இரிட்டேட் ஆகுது. ஆனா அவனே ஸ்பூஃப் பண்ணிட்டாங்க, கண்ணாடி ஒண்ணு போட்டுக்கின்னு. உள்ள வரும்போது எல்லாம் நல்லவனா இருந்தாலும் வளரும் போது இன்ஃபுளுன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அந்த காசுக்காக மாறிடுவாங்க. கூட வந்துட்டு அது ஒரு ஸ்கேம் வந்துட்டு எச்சக்கல வேலை. சில பேர் அந்த ஃபேக் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அந்த ப்ரொமோஷன் பண்ணி அதுவும் தப்பா போய் முடிஞ்சிருக்கு. இதுவும் ஒரு இது மாதிரி இவனுங்க பண்ற இவனுங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணல, பெருசா இது பண்ணல. அவங்களே ஒரு வீடியோல சொன்னாங்க. அது ஒருத்தர் வந்து குரூப் கிரவுட் ஃபண்டிங் பண்ணி இந்த டிசாஸ்டருக்கு எல்லாம் அமுச்சு விட்டுட்டு இருப்பாங்களாம். அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி லிங்க் ஆகி இவங்களும் அந்த வெள்ளத்துக்கு குரூப் கிரவுட் ஃபண்டிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதே கிரவுட் ஃபண்டிங் முறையில அவங்க மூலியமா படம் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்த போது அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். ஒண்ணும் இல்ல, இது விஜயகாந்த் கதை மாதிரி தான் இருக்கும். ஆனா மேட்டர் என்னன்னா, இது பரவாயில்ல. ஆனா யூடியூபர்ல ஒருத்தனை பார்த்தாலே காண்டாவுன்னா உங்களுக்கு எல்லாம் யாரு? எனக்கு இர்ஃபான் தான். என்னமோ தெரியல, அவனை பார்த்தாலே அதாவது இந்த எப்படின்னா ஸ்க்ரால் பண்ணும்போது அவன் போட்டோ ஏதாவது வந்தா கூட டக்குன்னு தள்ளி விட்டுருவான், புரியுதா? அந்த மாதிரி அது என்னமோ தெரியல, எரிச்சலா இருக்கு. அந்த ஏதோ இது கிவ் அவே பண்ண போறேன்னு சொல்லி போகும்போது கைய உள்ள விடுறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ. எனக்கு அதெல்லாம் நார்மல் சார், அதை விட அதிகமா பாத்துருக்கேன். ஆனா அதுவும் அது ரொம்ப இது பண்ணிருக்கான். அதுல இருந்துதான் அவனுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. எல்லாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கீழே போயிருச்சு, ரோஷம் எல்லாம் வந்துருச்சு மொத வாட்டி எல்லாம்.
என்ன பண்ணாலும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அன்சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவர்ஸ் இறக்கணும்னே சாரி வீடியோ போட்டேன். இல்ல எனக்கு என்னன்னா இல்ல இப்ப அவ்வளவு மயிறு மாதிரி பண்றவன் வந்துட்டு நீ வந்துட்டு இறங்கி கொடுக்கணும். என்ன செலிபிரிட்டி இல்ல சினிமா செலிபிரிட்டி என்ன கேட்டா இறங்கி தான் கொடுப்பாங்க. விஷால் இருந்து நிறைய பேர், லாரன்ஸ் எடுத்துப்போம், நிறைய பேர், ஏன் கேபி பாலா, சினிமா சீரியல் ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இறங்கி கொடுத்தாங்க ப்ரோ. கார்ல இல்லடா. இப்ப ஏழை மக்கள் வந்துட்டு வாங்கும் போது இப்ப ஒண்ணும் இல்லை, சும்மா என்னன்னா கோயில்ல ஒரு பிரசாதம் தர்றதா இருந்தா கூட 4 பேர் என் கியூல வச்சுதான் இருப்போம். கூட ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது தர்றதா கூட ஒரு பேசிக் மென்டாலிட்டி அதான் டக்குன்னு போயிடுமோ, புரியுதா? ஒரு கொஞ்சம் ஸ்டாக் தான் இருக்கும்ன்றதுனால தான் வந்துட்டு எல்லாருமே இது பண்ணுவாங்க. ஒரு பேசிக் ஏன் இது எல்லா கண்ட்ரிலயும் இருக்கும். இது ஏதோ எனக்கு என்ன தெரியுமா இருந்தது, இல்ல இந்த பேசிக் மென்டாலிட்டி அவன் கலாச்சது என்ன தெரியுமா? அந்த மீன்காரமா பாத்தியா இது பண்ணுது, நீ வந்து பாத்து கொடு மீன் காட்சி. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஏண்டா நீ இல்ல அதே மீனை வந்துட்டு அந்த கடைக்காரில உட்காந்து துண்ணும் போது தெரியுதா, துண்ணும் அந்த டைம்ல எச்சகல. எனக்கு என்னமோ இன்டென்ஷனலா பண்ண மாதிரி தான் இருக்கு. அது எப்படின்னா அதுவும் இல்ல இவனும் இந்த சின்ன சின்ன கடைக்கு போயிட்டுலாம் பிச்சை எடுத்திருக்கான். எப்போ அந்த வளர்ற டைம்ல பிச்சை எடுத்திருக்கான். அதெல்லாம் மறந்துச்சா என்னன்னு தெரியல. இவன் வீடியோ வச்சா கூட பரவாயில்ல. நாய்ஸா இருக்கு. அவனுக்கு டீம்ல எத்தனை எடிட்டர் இருக்காங்க? அலெக்ஸ் மேல பாரு, அண்ணன் வந்திருக்கா. வானா அலெக்ஸ் ஒரு டவுட் சொல்லு. ஒரு விஷயம் சொல்லு கேட்கணும். இப்ப பிரசிடென்டோட செக்யூரிட்டி தானே பவர் அதிகம். ஆமா கேக்குதாலோ? நல்ல இல்ல ப்ரோ அந்த கோஷ்டி நல்ல கோஷ்டியா இருக்கு போல. எந்த கோஷ்டி? இன்னொன்னு நம்ம பசங்களுக்கு என்னன்னா எல்லா விஷயமும் டைவர்ட் ஆகும். ஆனா டைவர்ட் ஆகிற அளவுக்கு எதுவுமே பெருசா இல்லைன்னு தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன்னா மோஸ்ட் டைப் ஒரு படம் இல்லை, எவனுக்கும் ஒரு படம் வந்துட்டு சருகணும்னு அந்த மாதிரி ஒரு இதுவுமே இல்லை. வந்தவர்கிட்ட போனா போட்டோன்ற மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்குது. அடுத்த வருஷம் ஜனநாயகன் மட்டும்தான் பெரிய பவர்ஃபுல்லா எல்லாம் பார்ப்பானுங்க. ஏன் இன்னைக்கு வந்துட்டு பேசுற எல்லாருமே அப்ப சயின்டிஸ்ட் ஆயிடுவானுங்க. ஜனநாயகன் வர்றப்ப சயின்டிஸ்ட் ஆயிடுவானுங்க, அது வேற விஷயம். அதான் ஜனநாயகனுக்கு அப்புறம் எலெக்ஷன் தான் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்த படம் வந்தாலும் மயிரா போனாலும் நம்மளுக்கு கவலை இல்லை, புரியுதா? அதுக்கப்புறம் எந்த படம் வந்தாலும் இது கவலை இல்லை. சம்மர்ல வந்துட்டு எலெக்ஷன் வரும். அதான் பிஃபோர் எலெக்ஷன் தான் வந்துட்டு பெருசா பார்ப்பாங்க இந்த சினிமா இது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் எலெக்ஷன் வந்துட்டு ஒன்னு ரூலிங் கவர்மெண்ட் இது போயின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு படமும் அது ஓடின்னு இருக்கும், அது வேற விஷயம். ஆனா அதை பத்தி அதிகமா பேச மாட்டாங்க. ஏன்னா டிவிக்கு எத்தனை % வாங்குச்சு, இது போவோம் கூட வந்துட்டு எதிர்கட்சி யாரு, நிறைய விஷயம் போகும். அது ஏன்னா 26 இது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்துட்டு பொலிட்டிக்கல் தான் போவேன் கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேணா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த பிரச்சாரம் இது இருக்கும். ஜனவரி மாசம் மட்டும்தான் சினிமா ஜனநாயகன் இந்த இது இருக்கும். பிப்ரவரி மாசம் வழக்கம் போல இது இருக்கும்னு நினைக்கிறேன் நார்மலா. சொல்லு. சரி ப்ரோ, மதுரையில மாநாடு எங்க ஊர்ல நடக்குது ப்ரோ. கன்ஃபார்மா ப்ரோ மாநாடு டேட்? கன்ஃபார்ம் தான் ப்ரோ. இதுல சில பேர் இல்ல ஏன் இதை கன்ஃபார்ம்னு கேக்குறீங்கன்னா, சில பேர் அதான் இந்த பர்மிஷன் கொடுக்கல இது அதெல்லாம் வாங்கிடுவாங்க. ப்ராசஸ் அவ்வளவு போய்கிட்டு இருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆனா புரியல. இல்ல ஃபர்ஸ்ட் மாநாடுக்கே இந்த மாதிரி தான் ஆச்சு. அதாவது பர்மிஷன் கொடுக்கல, ஆனா அதுக்கப்புறம் வாங்கி பர்மிஷன் கேக்கும்போது டவுட். இப்ப ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதுல, ஆமா என் தெரிஞ்சு 9 மணி ஷோ கொடுக்க டவுட்னு நினைக்கிறேன். இல்ல தந்துருவாங்க. கை வச்சாங்கன்னா திரும்ப ஒண்ணு சொல்றேன், ஜனநாயகன் இது சினிமா டைலாக் மாதிரி இருக்கும். ஆனா உண்மைதான், 10 ரூபா போஸ்டர் கிழிச்சா கூட அது டிஎம்கே காரன் தான் தெரியும் எல்லாருக்கும். ஏன்னா அது உண்மையிலே அஜித் ஃபேன் கூட வராது. நான் இல்லை ஏன் இப்ப யாருக்கும் அது இதுவும் இல்லை. ஏன்னா ஆஃப்லைன்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அந்த ஒரு ஃப்ரேமே இல்லை, ஒரு ஃபைட்டே இல்லை. அஜித் தான் இந்த இதெல்லாம். அது எலெக்ஷன் டைம். அதான் ஜனநாயகன் அதான் எலெக்ஷன் டைம்ல உசரா இருப்பான். படத்து மேல கை வச்சது ஏன்னா விஜய் படத்து மேல கை வச்சது என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதிமுக டைம்ல எவ்வளவு ஹேட் அது போச்சுன்னு தெரியும். அதெல்லாம் பாது இது எப்படி தெரியுமா, இந்த சூனா பானா அதெல்லாம் கண்ணுக்கு வந்து போமா இல்லையா? அந்த மாதிரி கை வைக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான், ஸ்மூத்தா தான் இது இருக்கும். ஆனா என்ன கேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமா இருக்கும். மத்தப்ப எல்லா படமும் வருது, பெரிய ஆக்டர் படம், போலீஸ் செக்யூரிட்டிஸ் பேனர் இவ்வளவு வைக்காத அந்த மாதிரி ரொம்ப அது ப்ரெஷர் பண்ணுவானுங்க, புரியுதா? இன்னொன்னு கட்சி கொடி தேட்டருக்குள்ள எத்தனை போக கூடாது. ஆனா படமே அரசியல் படம் தான். என்ன கேட்டா நாங்க போறத வந்துட்டு ஆந்திரா, நாங்க ஸ்பேஸ்ல கட்சி கொடியை பத்தி பேச நாங்க எத்தனை போவோம், அப்படியே கட்சி கொடியை தான் எத்தனை போவோம். கண்டிப்பா எத்தனை போய் மாஸ்க் கட்டிடலாம்.
ப்ரோ இப்ப மாநாட்டுல வந்து அந்த ரேம்ப் வாக் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த போட்டோ உண்மையா அது? ப்ரோ அப்படிதான் ப்ரோ வைக்கணும். ஏன்னா இவனுங்க ஹை ஜம்ப் தெரிஞ்சவனுங்க மதுரைக்காரனுங்க சொல்லுவான் திரும்பாதான் இவனுங்க இதுதான் ஃபோர்ஸ் பண்ணி கிறுக்குன்னு போய் விழுவான். அதான் தளபதியே பாப்பாரு எங்கடா இருந்தேன்னு கேட்டா அண்ணா அண்ணனையே தூக்கி வீட்டுக்கு போயிருவானுங்க. அண்ணனை தூக்கிட்டு போயிருவானுங்க வீட்டுக்குள்ள. இல்ல இந்த வடிவலுக்கு பண்ணிட்டு நீ ஏர்போர்ட் எப்படி பாத்தீங்களா? ஏர்போர்ட் சினாரியோ பாத்தீங்களா? இல்ல நீ எப்படி இங்க வந்த அண்ணா என்ன 2 பேர் தூக்கி விட்டானுன்ற மாதிரி தான் இவனுங்கிட்ட உஷாரா இருக்கணும். நான் காலையில யோசிச்சேன் போயிடலாமா சொல்லுங்க. அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி அன்னைக்கு அடுத்த நாள் காலேஜ் ஃபைனல் ரிவ்யூ இருந்துச்சு. சரி அப்புறம் பாத்துக்குவோம் அப்படின்ட்டு மாநாட்டுல பாத்துக்குவோம். இதுல டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ் அதிகமா வச்சா நல்லா இருக்கும். அதை வைப்பாங்க. இது நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதான் டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ் அதிகமா வச்சா ஏன்னா கூட்டம் அந்த இதுவெல்லாம் அதிகமா இருக்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன் விக்ரவாண்டியில பாதி பேர் டிஜிட்டல் ஸ்கிரீன் தான் பார்த்தாங்க. நானும் அதுல ஒருத்தன். இல்ல ப்ரோ விக்ரமாண்டியில நடக்கும்போது மாநாடு சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டாங்க. அது போலீஸ் பிரஷர் அதெல்லாம் சீக்கிரமா ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிச்சாங்க. அது நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் கட் ஆச்சு. உண்மைதான். அதே மாதிரி இங்க பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் இருக்கேன் இந்த வாட்டி முன்னாடியே கொஞ்சம் டைம்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மாநாட்டுக்கு போயும் போன்ல பார்த்த கோஷ்டியா நாங்க. இதுல இன்னொன்னு சொல்றேன். இல்ல பாபா இதுல சில பேர் போட்டிருந்தாங்க அங்கேயும் போய் போன்ல பார்த்தேன். அதுல இந்த இதெல்லாம் ஆகுது ப்ரோ. ஒரு சில பேர்ல மாநாடுக்குள்ளே வரல ப்ரோ. பாதிலே வந்துட்டு பாதிலே போயிட்டாங்க ப்ரோ. ப்ரோ இப்ப ஒன்னு சொல்லிட்டா என் ஃப்ரெண்ட்ஸே சில பேர் இருப்பானுங்க. கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு போயிட்டு லைவ்ல பார்த்தோம்னா சத்தியமா சிரிப்பு சொல்லு கிரிக்கெட் ஸ்டேடியம்ல உட்காந்துக்கின்னு லைவ்ல பார்த்தோம்னா இதெல்லாம் எப்படின்னா ஒரு வைப்பு தான். அதான் இப்போ அதே வைப்பு தான் மாநாடு வைப்பு. ஒரு ஜாலியா கூட்டத்தோட கூட்டமா அந்த இருக்கிறது ஒரு இது. இன்னொன்னு மாநாடு வந்து 7 மணிக்கு 7:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நாங்க பார்க்கிங்ல இருந்து வண்டியை எடுக்கும்போது 3:30 மணி வெளியே எடுக்கும்போது நைட்டு 3:30 மணி 4 மணி ஆயிடுச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டா வைக்கணும் ப்ரோ. ஒரு டைமிங் போன வாட்டி ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5 போல ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும். இந்த நைட்டு அந்த மாதிரி வச்சாதான் கரெக்டா இருக்கும். போன வாட்டி அந்த மாதிரி தானே பிளான் இருந்துச்சு அலெக்ஸ் ப்ரோ. ப்ரோ மதுரையில எப்படி ப்ரோ மழை கிளை எல்லாம் பெஞ்சிட்டு இருக்கா இப்ப? என்ன இது மதுரை ஓகே. சில பேர் நானா சென்னையில நிறைய பேர் சில பேர் நினைக்கிறீங்க மழை ரொம்ப பெய்யுதுன்னு. எதுவுமே இல்ல, லைட்டா பெய்யுது. ஸ்ப்ரே அடிச்ச மாதிரி தான் பெய்யுது. மழையே இல்ல அலெக்ஸ். ஆகஸ்ட்ல இந்நேரம் மழை வந்திருக்கும். ஆனா இல்ல நான் நிறைய அதாவது ஒரிஜினல் வெப்சைட்ஸ் ட்ராக் பண்ற சில அதாவது இந்த ஒரு சில வெப்சைட் எனக்கு தெரியும். ஒரு வாரம் வந்துட்டு மெதுவா மழை பெய்யும் தான் போட்டிருக்காங்களே தவிர. ஆனா மதுரையில இப்ப எப்பயும் பார்க்காத மாதிரி காத்து பயங்கரமா அடிக்குது. புழுதிதான். அது ஆடி மாசம் ப்ரோ. ஆடி மாசம் காத்து கண்டிப்பா அடிக்கும். காத்து பரவாயில்ல. காத்து பரவாயில்ல. ஆடி மாசம் காத்தடிக்க அது காத்தடிக்கதான் செய்யும். மழை பெஞ்சாதான் இது. இவங்க வேற பைபாஸ்ல அந்த மண்ணு அந்த கிளீன் பண்ற ரோடு கிளீன் பண்ற இதுன்னு போடுறாங்களா, அந்த மண்ணு தான் அதிகமா வருது. அதோட ஒண்ணு சொல்ல மாறேன்ட்டேன். போன வாட்டியே வந்துட்டு தளபதி சொல்லியிருந்தாரு வர்றவங்க பார்த்துவாங்க, அதுவும் வெஹிக்கிள்ஸ் 2 வீலர்ல வராதிங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா என்னைக்குமே எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு 2 வீலர்ல வர்றது இது தாண்டி எனக்கே ஆசை கார் தான். ஆனா 2 வீலர் வந்துட்டு தான் வாங்கியிருக்கேன். மேட்ரு என்னன்னா ஆக்சிடென்ட்ல வந்துட்டு கார்ல போறதை விட பைக்ல எல்லாம் செதறிடுவேன். ஹெல்மெட் போட்டிருந்தா பரவாயில்ல. ஹெல்மெட் போட்டிருந்த தாண்டியும் நிறைய அடிபடும். மேட்ரு என்னன்னா தான் ஒரு மாநாடுக்கு வரும்போது சில பேர் தான் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துலாம் போனாங்க. ஒரு 2 பேரோ 3 பேர் இதுவும் நினைக்கிறேன். அதான் இறந்து போனாங்க. தளபதியும் அதான் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு தான் கால் பண்ணி இது பண்ணாரு. அதுக்கப்புறம் அதான் ஒன்று ஹெல்ப்பும் இதெல்லாம் இது பண்ணாங்க. கட்சியிலையும் சைட்லையும் போனாங்க. ஆனா முன்னாடியே இது வந்துட்டு சொன்னோம் தான் இந்த மாதிரி யாரும் பைக்ல இது பண்ணாதீங்கன்னு. இப்பயும் இது என்ன பாரு கண்டிப்பா இது இப்பயும் சொல்லுவோம். புரியுதா? இப்பயும் தளபதி தான் சொல்லுவாரு. இந்த மாதிரி 2 வீலர்ஸ்ல தான் இந்த மாதிரி கூட்டமா இது மாதிரி வராதிங்க. அப்பதான் டிரான்ஸ்போர்ட் இது பஸ்ல வாங்க, ட்ரெயின்ல வாங்க, இங்க வந்துட்டு ஒழுங்கான இந்த டிரான்ஸ்போர்ட் இதில் வாங்கன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா சொன்னாலும் வர்றோம் வந்து தான் இருப்பான். இது உண்மை என்னன்னா ஏதாவது சில பேர் வந்துட்டு சென்னையில கூட ட்ரெயின் மதுரை லோக்கலா இருந்தாலும் தயவு செய்து காரு அந்த மாதிரி வந்து பைக்ல போனாலும் கூட மெதுவா இந்த மாதிரி ஹெல்மெட் எல்லாத்தையும் போட்டு போங்க.
இல்ல இல்ல இருங்க. தனிப்பட்ட எங்கேயோ விழுந்தாலும் தளபதி பேர்ல இல்ல தான் ப்ரோ, வரும். நான் ஒண்ணு சார் சொல்லவா? ஒரு நிமிஷம். இல்ல நம்ம பிரகாஷ் அப்புறம் ஒண்ணே சொல்றோம். ஒண்ணு சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. இங்க கார் எடுத்துட்டு போலாம். ஆனா அந்த சைட் எல்லாம் போனா கொஞ்சம் ரோடு ரொம்ப மோசமா இருக்கும். பைக்கு தான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இது ரோட்ல இல்ல ப்ரோ, கரெக்ட். ரோட்ல இல்ல, பைக்ல ரோட்ல போகும்போது ஒரு வீடியோ எடுத்து டிஎம்கேன்னு போடுங்க, அது இன்னும் ஜாலியா இருக்கும். இருங்க. இது இந்த பழங்கானத்தம் சைடெல்லாம் இப்பதான் அல்டிமேட்டா இருக்கும் ப்ரோ அது. ஒரு கரெக்டா ரோடு போட்டு 1 வருஷம் தான் ஆகுது. ஃபுல்லா தோண்டி போட்டிருந்தாங்க. போகவே முடியல. பெரியார் சைடு பெரியார் பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு அது ஒரு கூத்து. ஆனா இப்போ வரையும் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஒரு மாதிரி டிராபிக்கா தான் எனக்கு என்னமோ இந்த மாநாட்டுக்கெல்லாம் 25ன்னா 23ஆம் தேதியே போய் இடத்த புடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அலெக்ஸ். படிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் பாதையை போட்டு. சார் திரும்பவும் சொல்றேன். இல்ல 20ஆம் தேதியில இருந்து அந்த செட்டு ஃபுல்லா அது பப்ளிஷ் பண்றாங்க. எல்லாம் இது மீடியால அந்த செட்டை பார்த்து சில பேருக்கு அதை விரையிடும். மாப்பிள்ள அதாவது சொல்லுவானுங்க பேர், இடம் ரெடியா இருந்தா உடனே பறந்துருவானுங்க. ஒரு மீம் கூட பாத்துருந்தேன். நீ எங்கடா படுத்துருக்கிறேன்னு கேட்டா இடம் பிடிக்குதான்னு. இனி ஒண்ணு சொல்லவா? இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒண்ணு வச்சாங்க, ஞாபகம் இருக்கா? மதுரையில அது அன்னைக்கு ஆரம்பிச்சோடனே இப்போ டக்குன்னு நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு மீம் ட்ரெண்ட் ஆச்சுங்க எனக்குள்ள மதுரையில. உங்களுக்கு சித்திரத்தூர்ல தவிர்த்து வேற எதுவுமே கிடையாதுடா அப்படின்ட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஃபுல் க்ரௌடு. நடத்த முடியல. இப்ப எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு மேலே ஏறி அங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு. இல்ல இது மதுரை இல்லன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இந்த வீடியோ எல்லாம் பாத்திருப்பேன். ஒரு தேர் இருக்கும். அதாவது தேர் நார்மல் தான். தேர் ஹைட் வந்துட்டு பில்டிங்கை விட பெருசா இருக்கும். தேர் கவுந்துச்சு, ஞாபகம் தான். ப்ரோ நானும் வீடியோ பார்த்தேன் ப்ரோ. நானும் பார்த்தேன். எந்த மலுமுட்டை பண்ணான்னு தெரியலன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா அது எதுவும் டெத் இது ஆகல, நல்ல வேலை. அடிப்பட்டதே அது பெரியது. ஆனா என்ன கேட்டா சரியான மல்லு முட்டைங்க அது. என்ன கேட்டா ரீசெண்டா தானே அலெக்ஸ், ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே இருக்கும். ஆமா. இல்ல சென்னையிலேயே இப்ப மயிலாப்பூர் தேர்ல இருந்து எத்தனையோ தேர்லாம் போயின்னு தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் எல்லாமே காட்டதான் இருக்கும். இவன் யாரும் ஏதாவது எது தெரியல ரெக்கார்ட் பண்றானா இன்னும் ஏதோ இருக்கிறதுல ஹைட்டுன்னு. அது எப்படா தாங்குவது? அதான் பைத்தியங்க. புது தேரா ப்ரோ? நல்லா பழசா? புதுசு பழசெல்லாம் இல்ல. அது லென்த் இல்ல ப்ரோ, அது லென்த் இல்லாம ஸ்ட்ரைட்டா ஒரு இது லென்த் இல்ல ஹைட். சாரி தான் இருக்கிறதுல ஹைட். லென்த் இருந்தா கூட பரவாயில்ல, நீட்டா இருந்தா ஹைட் இருந்தா பரவாயில்ல, குட்டியா இருந்து ஹைட்டா இருக்குது. உண்மையிலே பழைய தேர் தான் ப்ரோ உருப்படியா அது இது மேனுஃபேக்சரிங். பழைய தேர்லாம் ஸ்ட்ராங்கா தான் முடியாது. புதுசாக இது பண்ணிட்டு பேலன்ஸ் நிக்க மாட்டேன். இல்ல இவனுங்க பண்ற கோளாறுல தான் ஏதாவது இலை வந்துச்சுன்னு வைக்க, அதுக்கப்புறம் வருவானுங்க. அதான் எதுக்கு இது பைத்தியங்க. ஃபர்ஸ்ட் ரோடு தாங்கணும் ப்ரோ. டிராபிக்லாம் பிச்சுக்கிட்டு நிக்கும். எப்படி அங்கனுக்குள்ள போய்